இருப்பான் என்றுதான் இருக்கிறது. எங்கேயுமே இருப்பான் என்று இல்லை. அப்படியானால் இதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் இப்படி இருக்கிறது என்று அதை குறித்து தியானித்து பார்க்கும் பொழுதுதான் அது நித்திய ஜீவனை குறிக்கிறது என்பதை கண்டுகொண்டேன். எவன் ஒருவன் அவருடைய நாமத்திற்குள் இருக்கிறானோ அவன் எல்லா காலத்திலும் சுகமாய் இருக்கிறான். அப்ப அவனுக்கு எதிர்காலம் கிடையாது, கடந்த காலமும் கிடையாது. அவன் எப்பொழுதுமே நிகழ்காலத்தில் இருக்கிறான். அதாவது அவன் நித்தியத்தில் இருக்கிறான் என்று அர்த்தம். அப்ப யாரெல்லாம் அந்த நாமத்திற்குள் அடைக்கலம் புகுந்து கொண்டார்களோ அவர்கள் நித்தியத்திற்குள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதே போல வேதத்தில் இன்னும் 2-3 வசனங்கள் அப்படி இருக்கிறது. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வசனம் வருகிறது. அப்போ நீங்க கூடி வந்தா அங்க நானும் வருவேன் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொல்லவே இல்லை. அப்போ அவருடைய நாமத்தினாலே நாம் கூடி வரும் பொழுது அங்கே கூடி இருக்கிறவர்களுக்கும் நித்திய ஜீவன் இருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு அதிபதியானவரும் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல கூட நான் இதை பார்த்தேன். ஆபிரகாமை குறித்து பேசும் பொழுது யாகுஷுவா இப்படி சொல்லுகிறார், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இருந்தேன் என்று சொல்லவில்லை, இருப்பேன் என்றும் சொல்லவில்லை. ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்பது இதன் மூலமாக நிரூபணமாகிறது. நம்முடைய வேதத்தை குறித்து பரிகாசம் பண்ணுகிறவர்கள் இந்த உலகத்தில் அநேகர் இருக்கிறார். இந்த வேதம் சரி கிடையாது, இது ஒரு மனிதனுடைய கற்பனையினால் எழுதப்பட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் அவனுடைய கற்பனையினால இப்பொழுது நான் சொன்ன இந்த 3 விஷயங்களையும் எழுதவே முடியாது. இது பரத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டால் ஒழிய ஒருவரால் இதை எழுதவே முடியாது. ஏன்னா கிராமர்ல அது பொருந்தவே பொருந்தாது. அதே போல இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார், அதற்கு என்ன பொருள் என்று கூட யாருக்கும் தெரியாது. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? நான் நித்தியவாசி என்று பொருள். ஆமா, அதுதான் அதனுடைய உண்மையான பொருள். இதெல்லாம் ஒரு மனிதன் கற்பனை பண்ணி இப்படி எழுத வேண்டும் என்று எழுதவே முடியாது. இது நிச்சயமாக தேவனுடைய ஒருவர் இருக்கிறார் என்றும் அவருடைய ஆவிதான் நம்மை இதை எழுத சொல்லுகிறது என்றும் விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். ஹல்லேலூயா. ஆக நாம் தைரியம் கொள்ளலாம், நம்மிடத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவன் நேரடியாக பேசின வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிறது. இதை அவர் உண்மையாக என்ன அர்த்தத்தில் அவர் பேசினாரோ அதை அறிந்து கொள்கிற பாக்கியத்தையும் கூட அவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கும் அந்த வார்த்தையினாலே அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதுவும் நமக்கு ஒரு ப்ரூஃப் தான் அவர் இன்றைக்கும் நம் நடுவிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பது. ஆகவே இந்த வேத வாக்கியங்களை நாம் அணுகும் பொழுது இப்படிப்பட்ட உணர்வோடு கூட நாம் அதை அணுக வேண்டும்.
அநேக திறமைசாலிகள் எழுதின புஸ்தகங்கள் எல்லாம் எத்தனையோ இருக்கிறது. ಅನೇಕ ಸಾಮರ್ಥ್ಯ ಉಳ್ಳವರು ಬರೆದಂತಹ ಪುಸ್ತಕಗಳು ಅನೇಕಗಳಿವೆ. அவைகள் எல்லாம் வாசிப்பதற்கு நன்றாக இருக்கும். ಅವುಗಳು ಓದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿ ಇರುತ್ತದೆ. ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நல்ல வழிகள் சொல்லுகிறவைகளாக இருக்கும். ಒಂದು ವೇಳೆ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವು ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಗದರ್ಶನಗಳಾಗಿರುತ್ತವೆ. ஆனால் இவைகள் யாவுமே நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துவதில்லை. ಇವುಗಳೆಲ್ಲವೂ ಯಾವುವು ನಮ್ಮ ನಿತ್ಯ ಜೀವನದ ನೇರವಾಗಿ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அப்படி நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிறது என்று சொன்னால் அது ஒரே ஒரு காரியம், இந்த வேதாகமம் மட்டும்தான். ನಮ್ಮ ನಿತ್ಯ ಜೀವನ ಮಾರ್ಗಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಡೆಸುವುದು ಅದು ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ ಅದು ಈ ಸತ್ಯವೇದ ಮಾತ್ರ. இந்த வார்த்தையில் மட்டும்தான் ஜீவன் இருக்கிறது. ಈ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ಜೀವ ಉಂಟು. வேற எதிலும் ஜீவன் கிடையாது. ಬೇರೆ ಯಾವುದರಲ್ಲೂ ಜೀವವೇ ಇಲ್ಲ. அவைகளெல்லாம் நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம். ಅವೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯ ಮಾತುಗಳಾಗಿರುತ್ತವೆ. ஆனால் அவைகள் எனக்கு ஜீவனை தர முடியாது. ಅವುಗಳಿಂದ ನಮಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தற்காலத்தில் வேண்டுமானால் எனக்கு ஏதாகிலும் ஒரு தீர்வை தரலாம். ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ ಯಾವುದಾದರೂ ಒಂದು ತೀರ್ಮಾನ, ஆனால் நிரந்தர தீர்வை அது எனக்கு தரவே முடியாது. ತೀರ್ಮಾನವನ್ನು ಅದೆಂದಿಗೂ ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. காரணம், எனக்கு உண்மையாக என்ன தேவை என்பதை ನನಗೆ ನಿಜವಾಗಿ ಏನು ಬೇಕು ಎಂಬುದನ್ನು என்னை உண்டாக்கினவர் மட்டும்தான் அறிய முடியும். ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಆತನಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. வேற யாருக்கும் அது தெரியாது. ಯಾರಿಗೂ ಅದು ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. எந்த புஸ்தகத்திலும் அதை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள முடியாது. ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದಿ ನೋಡಿ ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் வேதத்தில் மட்டுமே நாம் அதை கண்டுகொள்ள முடியும். ನಮ್ಮ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅದನ್ನು ನಾವು ಕಂಡುಕೊಳ್ಳಬಹುದು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு புஸ்தகம் தான் இந்த வேதம். ಉನ್ನತವಾದ ಪುಸ್ತಕವಾಗಿರುತ್ತದೆ ಈ ಸತ್ಯವೇದವು. ஆகவே இந்த வேத வார்த்தைகளை நாம் நெருங்கும் பொழுதெல்லாம் அது ஏதோ ஒரு கதை என்று நினைத்து அணுகாமல் அது என் வாழ்க்கைக்குரியது என்ற எண்ணத்தோடு நாம் அதை பார்க்க வேண்டும். ಈ ಸತ್ಯವೇದ ಸಮೀಪಕ್ಕೆ ನಾವು ಬಂದಾಗ ಅದು ಏನೋ ಒಂದು ತಿಳಿದೆ ನಮ್ಮ ಜೀವಕ್ಕೆ ಅದು ಮಾರ್ಗವಾಗಿದೆ ಎಂದು ನಾವು ಅದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು. அது என்னுடைய வாழ்வோடு என்னுடைய ஜீவனோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ற அளவிலே நாம் அதை பார்க்க வேண்டும். ಅದು ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗಿದೆ ಎಂದು ತಕ್ಕೊಂಡು ನಾವು ಅದನ್ನು ಜೀವನ ನಡೆಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அந்த எண்ணத்தோடு கூட நாம் வேதத்தை வாசிப்போமானால் ಅಂತ ಭಾವನೆಯೊಂದಿಗೆ ನಮ್ಮ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವುದಾದರೆ அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு வித்தியாசமாக தோன்றும். ಪ್ರತಿಯೊಂದು ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತವೆ. அவைகளை வாசிக்க வாசிக்க இன்னும் வாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு தரும். ಅಂತ ಭಾವನೆಯಿಂದ ಓದುವಾಗ ಇನ್ನೂ ಓದಬೇಕು ಎಂಬ ಭಾವನೆ ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. அப்படி ஒரு விருப்பம் வருகிறது என்றால் நிச்சயமாக நீங்கள் அதை உணர்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ಆ ರೀತಿ ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಬರಬೇಕಾದರೆ ಅದನ್ನು ಅರಿತಿದ್ದೀರಿ ಎಂದು ಅರ್ಥ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Matthew chapter 25 verses 1 to 12. ಮತ್ತಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 25ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 12 ವಚನಗಳು. ಆಗ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಆರತಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮಂದಲಿಂಗರನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೊರಟಂತ 10 ಮಂದಿ ಕನ್ಯರಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿರುವುದು. ಅವರಲ್ಲಿ 5 ಮಂದಿ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರು, 5 ಮಂದಿ ಬುದ್ಧಿವಂತೆಯರು. ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರು ತಮ್ಮ ಆರತಿಗಳನ್ನು ತಕ್ಕೊಂಡರು, ಆದರೆ ಎಣ್ಣೆ ತಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಬುದ್ಧಿವಂತೆಯರು ತಮ್ಮ ಆರತಿಗಳ ಕೂಡ ಪಾತ್ರೆಗಳಲ್ಲಿ ಎಣ್ಣೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮಂದಲಿಂಗನು ಬರುವುದಕ್ಕೆ ತಡ ಮಾಡಲು ಅವರೆಲ್ಲರೂ ತೂಕಡಿಸಿ ಮಲಗಿದರು. ಆದರೆ ಅರ್ಧ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಇಗೋ, ಮಂದಲಿಂಗನು ಅವನನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೊರಡಿರಿ ಎಂಬ ಕೂಗಾಯಿತು. ಆಗ ಆ ಕನ್ಯರೆಲ್ಲರೂ ಎಚ್ಚೆತ್ತು ತಮ್ಮ ಆರತಿಗಳನ್ನು ನೆಟ್ಟಗೆ ಮಾಡಿದರು. ಆಗ ಬುದ್ಧಿಯಿಲ್ಲದವರ ಬುದ್ಧಿವಂತೆಯರಿಗೆ, ನಿಮ್ಮ ಎಣ್ಣೆಗೆ ನಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಕೊಡಿರಿ, ನಮ್ಮ ಆರತಿಗಳು ಹಾರಿ ಹೋಗುತ್ತವೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ಅದಕ್ಕೆ ಆ ಬುದ್ಧಿವಂತೆಯರು, ನಿಮಗೂ ಕೊಟ್ಟರೆ ನಮಗೂ ನಿಮಗೂ ಕೂಡ ಸಾಲದೆ ಹೋದಿತ್ತು. ನೀವು ಮಾರುವವರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರೆ ಒಳ್ಳೆಯದು ಅಂದರು. ಅವರು ಕೊಂಡುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಹೋದಾಗ ಮಂದಲಿಂಗನು ಬಂದನು. ಸಿದ್ಧವಾಗಿದ್ದವರು ಅವನ ಸಂಗಡ ಮದುವೆಯ ಮನೆಯೊಳಗೆ ಹೋದರು. ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲಾಯಿತು. ತರುವಾಯ ಉಳಿದ ಕನ್ಯೆಯರು ಸಹ ಬಂದು, ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿ, ನಮಗೆ ತೆರೆಯಿರಿ ಅಂದರು. ಆಮೆನ್. ಆತನು, ನಿಮ್ಮನ್ನು ನಾನರಿಯೆನೆಂದು ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಅಂದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய போர்ஷனா இருக்கிறதுனால நான் இதை வாசிக்காம நேரடியா செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். ಇದು ದೊಡ್ಡ ಭಾಗವಾಗಿರೋದ್ರಿಂದ ನಾನು ಓದದೆ ಸಂದೇಶಕ್ಕೆ ಮುಂದೆ ಮುಂದುವರಿಯುತ್ತೇನೆ. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் இது. ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂತಹ ಒಂದು ವಿಷಯವಾಗಿದೆ. நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் மணவாளனோடு கூட பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் எவ்வளவு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. ನಾವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕಾದರೆ ಮಂದಲಿಂಗನೊಂದಿಗೆ ಎಷ್ಟು ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕೆಂದು ಈ ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತವೆ. அப்போ பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಹೇಗೆ ಇರುತ್ತದೆ? அப்போ பரலோக ராஜ்யம்
மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಮಂದಲಿಗನಿಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಆತನನ್ನು ಕಾಣಲು 10 ಕನ್ನಿಕೆಯರ ಬಗ್ಗೆ ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அப்போ பரலோக ராஜ்யத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க? இந்த 10 கன்னிகைகள் இருக்கிறாங்களா? ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ 10 ಕನ್ನಿಕೆಯರು இல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு இவங்க புறப்பட்டு இருக்கிறாங்க. ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ಆದರೆ ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பாய் இருக்கிறது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಇದಕ್ಕೆ ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗಿದೆ. அப்போ பரலோக ராஜ்யத்துல எப்படி இருக்கிறாங்க இவங்க? ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಇದ್ದಾರೆ? 5 புத்தி உள்ள கன்னிகைகளும் 5 புத்தி இல்லாத கன்னிகைகளும் இருக்கிறார். 5 ಬುದ್ಧಿವಂತ ಕನ್ನಿಕೆಯರು 5 ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಯರು ಇದ್ದಾರೆ. சோ புத்தி இல்லாத கன்னிகைகள் பரலோக ராஜ்யம் போக முடியுமா? ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಯರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಹೋಗಲು ಸಾಧ್ಯನಾ? அவங்க அங்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்லுது இந்த வசனம். ಆದರೆ ಅವರು ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. போக முடியுமா? ಇದು ಹೋಗಲು ಸಾಧ್ಯನಾ? முடியாது இல்லையா? புத்தி இல்லாத கன்னிகைகள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. புத்தி உள்ளவங்க தான் என்ன செய்வாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಯರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಬುದ್ಧಿಯುತ ಕನ್ನಿಕೆಯರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. ஆனா பரலோக ராஜ்யம் இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே, அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಈ ರೀತಿ ಇದೆ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದಲ್ಲ, ಅದರ ಅರ್ಥವಾದರೂ ಏನು? அப்ப இந்த பரலோக ராஜ்யம்னு நாம சொல்வதெல்லாம் எங்கேயோ தூரத்துல இல்ல, ಈ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಎಂದು ಹೇಳುವುದು ಎಲ್ಲೋ ದೂರದಲ್ಲಿ ಇಲ್ಲ, இங்கே நம்ம நடுவுல தான் இருக்கிறது. ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದೆ. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. பரலோக ராஜ்யம் நம் நடுவில் தான் இருக்கிறது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದೆ. எங்கேயோ மரித்தவுடனே நம்மள தேவதூதர்கள் கொண்டு போவாங்க, பல பிளானட்ஸ் எல்லாம் தாண்டி கொண்டு போய் நம்ம அங்க விடுவாங்கன்னு சொல்றதெல்லாம் மனுஷன் கற்பனையே தவிர உண்மை அல்ல. ನಾವು ಸತ್ತು ಹೋದ ಮೇಲೆ ದೇವದೂತರು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅನೇಕ ಗ್ರಹಗಳನ್ನು ದಾಟಿಕೊಂಡು ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂದು ನಾವು ಕಲ್ಪನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದು. இது என்ன நான் சொந்தமாக சொல்லுகிறேனா? ಇದು ನಾನು ಸ್ವಂತವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನಾ? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ ಪುಸ್ತಕ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನ. Luke 17:20. ದೇವರ ರಾಜ್ಯವು ಯಾವಾಗ ಬರುವುದೆಂದು ಫರಿಸಾಯರು ಆತನನ್ನು ಕೇಳಿದಾಗ ಆತನು ಅವರಿಗೆ, ದೇವರ ರಾಜ್ಯವು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ಬರುವಂತದ್ದಲ್ಲ, ಇಗೋ ಅಲ್ಲಿದೆ, ಇಗೋ ಇಲ್ಲಿದೆ ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕಾಗದು. ದೇವರ ರಾಜ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿಯೇ ಇದೆ ಅಂತ ತಿಳಿದುಕೊಂಡಿರಿ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ஹல்லேலூயா. ஹalleluya. சோ பரலோக ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர்கள் அவரிடத்தில் கேட்கும் பொழுது யாகோஷுவா இப்படி பதில் சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. இப்ப தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? ದೇವರ ರಾಜ್ಯ ಎಲ್ಲಿದೆ? அது நமக்குள் தான் இருக்கிறது. ಅದು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದೆ. வேற எங்கேயும் போய் நாம் அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ಎಲ್ಲಿಯೂ ಹೋಗಿ ಅದನ್ನು ಹುಡುಕುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அல்லது நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை பயமுறுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ನೀವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದರೆ ಈ ರೀತಿ ಜೀವನ ನಡೆಸಬೇಕು ಎಂಬ ಭಯ ಹುಟ್ಟಿಸುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் போய்விடுவோம் என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்லி ஏமாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂದು ಜನರನ್ನು ಮೋಸ ಮಾಡುವ ವಿಷಯವೇ ಬೇಡ. ஏனென்றால் தேவன் நாம் குடியிருப்பதற்காகத்தான் இந்த பூமியை உருவாக்கினார். ಏಕೆಂದರೆ ದೇವರು ನಾವು ವಾಸಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಲೋಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. இப்போ உடனே எல்லாருக்கும் கேள்வி வரும். ಈಗ ಎಲ್ಲರಿಗೂ ತಕ್ಷಣ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಬರುತ್ತದೆ. யாகோஷுவா சொன்னாரே, ಯಾಕೋಬ ಹೇಳಿದನಲ್ಲ, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಬಿಡಾರಗಳಿವೆ, அதிலே ஒரு இடத்தை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ನಿಮಗಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೇನೆ, அதை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் வந்து நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு உங்களை கூட்டிக் கொண்டு செல்வேன் என்று சொல்லுகிறார். ಆ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಮೇಲೆ ನಾನು ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನಾನು ಇರುವಲ್ಲಿಗೆ ನೀವು ಇರುವಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. பாஸ்டர் வசமா மாட்டிக்கிட்டார். பாஸ்டர் இப்ப என்ன ஆயிடுச்சு? வசமா மாட்டிக்கிட்டார். யாகோஷுவாவே சொல்றாரு, பரலோக ராஜ்யம் அங்கே எங்கேயும் இருக்குது, நான் அங்க போயிட்டு உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போறேன்னு சொன்னாரு. இப்ப அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, இடத்தை ஆயத்தம் பண்றேன், அங்க வந்து உங்களை நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன பிறகு ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಆದ ಮೇಲೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಂದು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ ಮೇಲೆ, உங்களை அங்க கூட்டி கொண்டு போகன்னு சொல்லாம ನಿಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳದೆ
உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. இப்போ இதை கேட்டுக் கொண்டிருக்கிற சீஷர்கள், ಈಗ ಇದನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವಂತಿರುವ ಶಿಷ್ಯರು, அல்ல, அதுக்கு முன்னால யாகுஷ்வா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾಕೋಬ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ನಾನು ಹೋಗುವ ಸ್ಥಳವನ್ನು ನೀವು ತಿಳಿದಿದ್ದೀರಿ, வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். ನೀವು ದಾರಿಯ ಮಾರ್ಗವನ್ನು ತಿಳಿದಿದ್ದೀರಿ. அதாவது நான் போகிற இடத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன் என்றோ, ನಾನು ಹೋಗುವ ಮಾರ್ಗ ನಿಮಗೆ ತೋರಿಸುವೆನು, அல்லது அந்த வழியை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் என்றோ யாகுஷ்வா சொல்லாதபடிக்கு, ಆ ಮಾರ್ಗವನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳದ ಹಾಗೆ, நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்றார். ನಾನು ಹೋಗುವ ಮಾರ್ಗ ನೀವು ತಿಳಿದಿದ್ದೀರಿ, அதே போல அந்த வழியையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்றார். ಅದರ ಮಾರ್ಗವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಿ ಎಂದು ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ. இப்போ அங்க எப்பவுமே கேள்வி கேட்கிற தோமா அங்க இருக்கிறார், தாமஸ் அங்க இருக்கிறார். ಈಗ ತೋಮನು ಅಲ್ಲಿದ್ದಾರೆ. அவர் கேட்கிறாரு, ಆತನು ಕೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, ನೀವು ಹೋಗುವ ಸ್ಥಳ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಲ್ಲ, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? ಮಾರ್ಗ ನಮಗೆ ಹೇಗೆ ತಿಳಿಯಲು ಸಾಧ್ಯ? இப்ப இடம் எதுன்னு சொன்னா வழி எங்க இருக்குன்னு இப்ப கூகுள் மேப்ல போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ಸ್ಥಳ ಇದೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಮಾರ್ಗವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. தயவு செய்து ஹெவன் அப்படின்னு போட்டு நீங்க கூகுள் மேப்ல தேடி பாருங்க. ஒருவேளை அது வழி காட்டினாலும் காட்டலாம், ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அப்போ தோமா சொல்றது ரொம்ப கரெக்டான வார்த்தையை சொல்றாரு. ತೋಮನು ಕರೆಕ್ಟ್ ಸರಿಯಾದ ವಿಷಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. நீர் போகிற இடம் எங்களுக்கு தெரியாது, ನೀನು ಹೋಗುವ ಸ್ಥಳ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, அப்போ வழி எப்படி எங்களுக்கு தெரியும்? ಮಾರ್ಗ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ? அப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இடமும் தெரியும், வழியும் தெரியும் சொன்ன யாகுஷ்வா பொய்யா சொன்னாரு? ನಿಮಗೆ ಮಾರ್ಗವೂ ಗೊತ್ತು ಸ್ಥಳವೂ ಗೊತ್ತು ಅಂತ ಯಾಕೋಬ ಸುಳ್ಳು ಹೇಳಲು ಸಾಧ್ಯನಾ? அதற்கு யாகுஷ்வா என்ன சொல்லுகிறார் பாருங்கள் பதில். ಅದಕ್ಕೆ ಯಾಕೋಬ ಯಾವ ರೀತಿ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ. போகிற இடம் எதுவென்றும் ಹೋಗುವ ಸ್ಥಳ ಯಾವುದು ಎಂದು, போகிற வழி எதுவென்றும் கேட்ட கேள்விக்கு யாகுஷ்வா சொல்ற பதில் என்ன? ಹೋಗುವ ಮಾರ್ಗ ಯಾವುದು ಎಂದು ಕೇಳುವ ಪ್ರಶ್ನೆಗೆ ಯಾಕೋಬ ಹೇಳೋ ಉತ್ತರವಾದರೂ ಏನು? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ನಾನೇ ಮಾರ್ಗ ಸತ್ಯ ಜೀವವಾಗಿ ಇದ್ದೇನೆ. அப்பொழுது நாம் போகிற இடமும் அவர்தான், ನಾವು ಹೋಗುವ ಸ್ಥಳವೂ ಅವರೇ, நாம் போகக்கூடிய வழியும் அவர்தான். ನಾವು ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗವೂ ಅವರೇ. அப்போ வேற ராஜ்யம்ங்கிறது எங்கேயும் போய் தேட வேண்டாம், ಬೇರೆ ರಾಜ್ಯ ಎಲ್ಲಿಯೂ ಹೋಗಿ ಹುಡುಕಬೇಡಿ, அவருடைய வார்த்தையை கவனித்தாலே போதும், ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿದರೆ ಸಾಕು, அது சரியாக நம்ம இந்த இடத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். ಅದು ಸರಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ஆக நாம் போகிற இடம் என்பது யாகுஷ்வா மசிகா தான், ನಾವು ಹೋಗುವ ಸ್ಥಳ ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯನೇ, நாம் போகிற வழி என்பது அவர் காட்டின வழிதான். ನಾವು ಹೋಗುವ ಮಾರ್ಗ ಆತನು ತೋರಿಸುವಂತ ಮಾರ್ಗ. அப்ப இப்ப பரலோக ராஜ்யத்திலே புத்தி இல்லாத கன்னிகைகளும் இருக்கிறார்கள், புத்தி உள்ள கன்னிகைகளும் இருக்கிறார்கள் என்றால் ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಬುದ್ಧಿವಂತ ಕನ್ನಿಕೆಯರು ಬುದ್ಧಿಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಯರು ಇದ್ದಾರೆ ಎಂದರೆ அதனுடைய ಅರ್ಥ என்ன? ಅದರ ಅರ್ಥವಾದರೂ ಏನು? அது எங்கே தூர இடத்துல இல்ல, ಅದು ಎಲ್ಲಿಯೂ ದೂರದಲ್ಲಿ ಇಲ್ಲ, அது இங்கே நம் நடுவில் தான் இருக்கிறது, ಅದು ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದೆ, இந்த உலகத்தில் தான் இருக்கிறது, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದೆ, குறிப்பாக கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறது. ಮುಖ್ಯವಾಗಿ ಅದು ಕ್ರಿಸ್ತರ ಲೋಕದಲ್ಲಿ ಇದೆ. அப்ப அந்த கிறிஸ்தவ உலகத்திலே புத்தியுள்ள கன்னிகைகளும் இருக்கிறார்கள், புத்தி இல்லாத கன்னிகைகளும் இருக்கிறார்கள். ಕ್ರಿಸ್ತರ ಲೋಕದಲ್ಲಿ ಬುದ್ಧಿವಂತ ಕನ್ನಿಕೆಯರು ಇದ್ದಾರೆ, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಯರು ಇದ್ದಾರೆ. இப்ப இந்த புத்தியுள்ள கன்னிகைகளும் புத்தி இல்லாத கன்னிகைகளும் என்று சொல்லும் பொழுது கன்னிகை என்றால் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ಬುದ್ಧಿ ಉಳ್ಳ ಕನ್ನಿಕೆಯರು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಯರು ಅಂದರೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಎಂದರೆ ಏನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இங்கிலீஷ்ல வர்ஜின் என்று சொல்லுவார்கள். அப்ப கன்னிகை என்று சொன்னால் கரைபடாதவள். ಕನ್ನಿಕೆ ಎಂದರೆ ಕಳಂಕ ಇಲ್ಲದವಳು. அப்போ அந்த கன்னிகை என்று சொல்லும் போது அந்த கன்னிகையிலே புத்தி இல்லாத கன்னிகை எப்படி இருக்க முடியும், புத்தி உள்ள கன்னிகை எப்படி இருக்க முடியும்? ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆ ಯಾವ ರೀತಿ ಇರಲು ಸಾಧ್ಯ, ಬುದ್ಧಿವಂತ ಕನ್ನಿಕೆ ಹೇಗೆ ಇರಲು ಸಾಧ್ಯ? அப்ப இந்த ரெண்டு பேரிலுமே கரைபடாதவர்கள் இருக்கிறார்கள். ಈ ಇಬ್ಬರಲ್ಲೂ ಕಳಂಕ ಇಲ್ಲದವರು ಇದ್ದಾರೆ. இப்ப இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் எங்கே இருப்பார்கள், அல்லது எப்படி வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும்? ಈ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳ ಕನ್ನಿಕೆಯರು ಎಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ, ಅವರಲ್ಲಿ ಯಾವ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? இதை நாம் முழுவதும் வாசித்து பார்த்தால் ரெண்டு பேருக்கும் எதை வைத்து புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று கவனித்தால் ಇದನ್ನು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ ನೋಡಿದರೆ ಯಾವುದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಅವರು ಬುದ್ಧಿಗಳ ಕನ್ನಿಕೆಯರು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂದರೆ ஒரே ஒரு விஷயத்தில் தான் அவர்கள் புத்தி இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅವರು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದಾರೆ. அது என்ன? ரெண்டு பேருமே தீவெட்டிகளை கொண்டு போனார்கள். ಈ ಇಬ್ಬರು ಆರತಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. ரெண்டு பேருடைய தீவெட்டிகளும் கொஞ்சம் எரிந்தது. ಈ ಇಬ್ಬರ ಆರತಿಗಳು ಸ್ವಲ್ಪ ಉರಿಯುತ್ತಿದ್ದವು. ரெண்டு பேருமே மணவாளனை சந்திக்கத்தான் போயிருக்கிறார்கள். ಈ ಇಬ್ಬರು ಮಂದಲಿಂಗನನ್ನು ನೋಡಲು ಹೋದರು. ஆனால் மணவாளன் வருவதற்கு தாமதமாகும் போது அவர்கள் உறங்கி விட்டார்கள். ಆದರೆ ಮಂದಲಿಂಗನ ಬರುವುದಕ್ಕೆ ತಡವಾದಾಗ ಅವರು ಮಲಗಿದರು.
ரெண்டு பேருமே உறங்கி விட்டார். ಇಬ್ಬರು ಮಲಗಿಕೊಂಡರು. இப்ப திடீரென்று மணவாளன் வருகிறார் என்று ஒரு சத்தம் வருகிறது. ತಕ್ಷಣ ಮಂದಲಿಂಗನು ಬರುತ್ತಾನೆ ಎಂಬ ಕೂಗಾಯಿತು. இப்ப மணவாளன் வருகிறார் என்ற சத்தத்தை கேட்ட பொழுது ಈ ಮಂದಲಿಂಗನು ಬರುತ್ತಾನೆ ಎಂಬ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் எழுந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள். ಆ ಬುದ್ಧಿವಂತ ಕನ್ನಿಕೆಗಳು ಎದ್ದು ತನ್ನ ಆರತಿಗಳನ್ನು ಅವರು ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இப்ப புத்தி இல்லாத கன்னிகைகளும் எழுந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள். ಬುದ್ಧಿಯಿಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಗಳು ಎದ್ದು ತನ್ನ ಆರತಿಗಳನ್ನು ಅವರು ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனால் அவர்களிடத்தில் எண்ணெய் இல்லை. ಆದರೆ ಅವರಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಇಲ್ಲ. அவர்கள் எண்ணெயை கொண்டு வர மறந்து போனார்கள். ಅವರು ಎಣ್ಣೆಯನ್ನು ತರುವುದಕ್ಕೆ ಮರೆತು ಹೋದರು. இப்ப வேதம் முழுவதில் நாம் வாசித்து பார்த்தால் எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. ಸತ್ಯವೇದವನ್ನು ನಾವು ಪೂರ್ತಿ ಓದಿ ನೋಡಿದರೆ ಎಣ್ಣೆ ಎಂದರೆ ಅದು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ. அப்படியானால் இவர்களுக்குள் என்ன குறைந்திருக்கிறது? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಇವರಲ್ಲಿ ಯಾವುದು ಕೊರತೆಯಾಗಿರುವುದು? இவர்களுக்குள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறது. ಇವರಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಇಲ್ಲದೆ ಇರುವುದು. மணவாளன் வருகிறார் என்ற சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமானால் ಮಂದಲಿಂಗನು ಬರುತ್ತಾನೆ ಎಂಬ ಶಬ್ದವನ್ನು ನಾವು ಕೇಳಬೇಕಾದರೆ யாருக்குள் பரிசுத்தாவி இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அந்த சத்தத்தை கேட்க முடியும். ಯಾರಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಇರುತ್ತಾನೋ ಅವರು ಮಾತ್ರ ಆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಲು ಸಾಧ್ಯ. மற்றவர்கள் இவர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் சொல்லுவார்கள். ಬೇರೆಯವರು ಇವರು ಹೇಳಿದ್ದನ್ನು ಕೇಳಿ ಅವರು ಹೇಳುವರು. பரிசுத்தாவி இல்லை என்றால் நீங்கள் அங்கே மணவாளன் வருகிறார் என்ற சத்தத்தை நீங்கள் கேட்டு அதை புரிந்து கொள்ள முடியாது. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಮಂದಲಿಂಗನು ಬರುತ್ತಾನೆ ಎಂಬ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சோ கேட்டவர்கள் எழுந்து இப்பொழுது ஆயத்தப்படுத்துகிறார்கள். ಹೇಳಿದವರು ಕೂಡಲೇ ತನ್ನ ಆರತಿಗಳನ್ನು ಸರಿ ಮಾಡಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனால் இவர்களிடத்தில் எண்ணெய் இல்லை. ಆದರೆ ಇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಇಲ್ಲ. இப்ப இவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் எண்ணெயிலே கொஞ்சம் எங்களுக்கு தாருங்கள். ಈಗ ಇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಎಣ್ಣೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ನಮಗೆ ಕೊಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்பொழுது புத்தியுள்ள கன்னிகைகள் சொல்லுகிறார்கள், ಬುದ್ಧಿವಂತೆಯಾದ ಕನ್ನಿಕೆಯರು ಹೇಳುತ್ತಾರೆ, அப்படி நாங்கள் தர முடியாது. ನಾವು ಆ ರೀತಿ ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அங்கே விற்கிறவர்கள் இருக்கிறார்கள், ಅಲ್ಲಿ ಮಾರುವವರು ಇರ್ತಾರೆ, நீங்கள் அவரிடத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். ನೀವು ಅವರ ಬಳಿ ಉಂಟಿಕೊಳ್ಳಿರಿ. இங்க ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கவனித்தீர்களானால், ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ಗಮನಿಸಿದರೆ எங்களுக்கு எங்கே பரிசுத்தாவி கிடைத்ததோ அதே இடத்திற்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லவில்லை. ನಮಗೆ ಎಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಸಿಕ್ಕಿದನೋ ಅಲ್ಲಿಗೆ ನೀವು ಹೋಗಿರಿ ಎಂದು ಅವರು ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனால் அங்கே விற்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் போங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். ಅಲ್ಲಿ ಮಾರುವವರು ಇದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ಕೊಂಡುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப எண்ணெய் என்பது பரிசுத்தாவி என்றால் ಎಣ್ಣೆ ಎಂಬುದು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಎಂದರೆ பரிசுத்தாவியை விற்க முடியுமா? ಪವಿತ್ರ ಆತ್ಮನನ್ನು ಮಾರಲು ಸಾಧ್ಯನಾ? ஆனால் இன்றைக்கு உலகத்தில் அப்படிதான் நடந்து ಆದರೆ கொண்டிருக்கிறது. ಇದರ ಲೋಕದಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿ ನಡೆಯುತ್ತಿದೆ. இன்றைக்கு பரிசுத்தாவி என்பது ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಎಂದರೆ ಒಂದು ವ್ಯಾಪಾರವಾಗಿ இன்று அபிஷேகம் என்பது மிகவும் தவறான அர்த்தத்தில் எடுத்து ஜனங்கள் மத்தியிலே கொண்டு போகப்படுகிறது. ಈ ಅಭಿಷೇಕ ಎಂಬುದು ತಪ್ಪಾದ ಅರ್ಥದ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲ್ಪಡುತ್ತದೆ. இன்றைக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. அந்த வழியில் போனால் தான் நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள ಆ முடியும். ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋದರೆ ಮಾತ್ರ ನಾವು ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. வேறொரு வழி நமக்கு கொடுக்கப்படவில்லை. ಬೇರೆ ಒಂದು ಮಾರ್ಗ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಡಲಿಲ್ಲ. வசனம் இப்படி தெளிவாக சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಈ ರೀತಿ ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತದೆ. ஒரு தகப்பன் பிள்ளை தன் தகப்பனிடத்திலே மீனை கேட்டால் தகப்பன் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ಒಂದು ಮಗು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಮೀನನ್ನು ಕೇಳಿದರೆ ಆತನು ಹಾವನ್ನು ಕೊಡುವನೇ? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? ಆತನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕೇಳಿದರೆ ಕಲ್ಲನ್ನು ಕೊಡುವನೇ? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது ಕೆಟ್ಟವರಾದ ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಕೊಡಲು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ பரமபிதா தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ಪರಲೋಕದ ತಂದೆ ತನ್ನನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುವ ಮಕ್ಕಳಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕೊಡುವುದು ಖಂಡಿತವಲ್ಲವೇ? ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக அவர் நிச்சயமாக நம்ம லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இது இருக்கிறது. லூக் chapter 11 verse 13. மட்டும் வாசிங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் ಹಾಗಾದರೆ ಕೆಟ್ಟವರಾದ ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ಕೊಡಬಲ್ಲದಾದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಯು ತನ್ನನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ಇನ್ನು ಎಷ್ಟೋ ಹೆಚ್ಚಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ಕೊಡುವವನಲ್ಲವೇ? ஆமென். ಆಮೆನ್. அப்ப தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இங்கே சுவிசேஷகன் எழுதுகிறார். ತನ್ನಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಆತನು ಕೊಡುವುದು ಖಂಡಿತವಲ್ಲವೇ ಎಂದು ಈ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம்
38, 39 வசனங்களை வாசிக்கலாம். ಯೋಹನನ ಪುಸ್ತಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 38, 39 ವಚನಗಳು. ನನ್ನನ್ನು ನಂಬಿದವನ ಹೊಟ್ಟೆ ಒಳಗಿಂದ ಶ್ವಾಸದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರ ಜೀವಕರವಾದ ನೀರಿನ ಹೊಳೆಗಳು ಹರಿಯುವವು ಎಂದು ಕೂಗಿ ಹೇಳಿದನು. ಇದನ್ನು ಯಾಕೋಬ ತನ್ನನ್ನು ನಂಬಿದವರು ಹೊಂದಲಿರುವ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದನು. ஆமென். ಆಮೆನ್. வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஹல்லேலூயா. Hallelujah. எதை குறித்து யாகோபு அங்கே பேசுகிறார்? ಅದನ್ನು ಯಾವುದರ ಕುರಿತು ಆತನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ? அவரை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறார். ಆತನು ನಂಬುವವರು ಪಡೆದುಕೊಳ್ಳಲಿರುವ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರದ ಕುರಿತು ಆತನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. இப்ப நாம பார்த்த இந்த 2 வசனங்களிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படி என்று பார்த்தோம். ಈ ಎರಡು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. ಇದರಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದು ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ. லூக்காவில் நாம் பார்க்கும் பொழுது தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று பார்த்தோம். ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೆವು, ತನ್ನನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ಆತನು ಅಧಿಕವಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. இங்கே யோவானில் பார்க்கும்போது தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் என்று பார்த்தோம். ಯೋಹನನ ಪುಸ್ತಕ ನೋಡಿದಾಗ ತನ್ನ ನಂಬಿದವರಿಗೆ ಆತ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂದು ನೋಡಿದ್ದೆವು. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக அந்த ஒரு வழிதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிறதை ஒழிய ಆ ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗನೇ ಪವಿತ್ರಾತ್ಮ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಇರುವುದು. வேற எந்த வழியிலும் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ಬೇರೆ ಯಾವ ವಿಧದಲ್ಲಿಯೂ ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. நாம் அனைவருமே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த ஒரு வழியில் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ನಾವು ಎಲ್ಲರೂ ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ಈ ಮಾರ್ಗದಿಂದಲೇ ಆತನ ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. இன்னும் ஒரு வழியை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். ಇನ್ನು ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே Acts 2:38 ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 2:30 2ನೇ ಅಧ್ಯಾಯ 38ನೇ ವಚನ. ಪೇತ್ರನು ಅವರಿಗೆ, ನಿಮ್ಮ ಪಾಪಗಳು ಪರಿಹಾರವಾಗುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ, ಆಗ ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮ ದಾನವನ್ನು ಹೊಂದುವಿರಿ. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று யாகோபு மசிகாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. Hallelujah. சோ இந்த 3 வழிகளைத்தான் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ಈ ಮೂರು ಮಾರ್ಗವನ್ನೇ ಆತನು ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இல்ல வேற எங்கேயாவது பரிசுத்த ஆவி விற்கப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோமா? ಬೇರೆ ಎಲ್ಲಾದರೂ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಮಾರುವುದನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇವಾ? அப்ப பரிசுத்த ஆவி விற்கப்படுவதாக நாம் இங்கே பார்க்கவில்லை. ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಮಾರುತ್ತಾರೆ, ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ಮಾರುವುದು ನಾವೆಲ್ಲೂ ನೋಡಲಿಲ್ಲ. ஆனால் அங்கே வசனம் சொல்லுகிறது, அங்கே விற்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. ಆದರೆ ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಅಲ್ಲಿ ಮಾರುವವರಿದ್ದಾರೆ, ಅವರಲ್ಲಿ ಕೊಂಡುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அது ஏன் அப்படி சொன்னார்கள்? ಏಕೆ ಆ ರೀತಿ ಅವರು ಹೇಳಿದರು? ஏனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை வியாபாரமாக பண்ணிவிட்டார்கள். ಏಕೆಂದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ಜನರು ವ್ಯಾಪಾರವಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. உங்களுக்கு தெரிந்திருக்கும், ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. நீங்கள் இவ்வளவு காணிக்கை கொடுங்கள், உங்களுக்காக பரிசுத்த ஆவி வரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறார். ನೀವು ನಮಗೆ ಇಷ್ಟು ಕಾಣಿಕೆ ಕೊಡಿರಿ, ನಿಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರಕ್ಕಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುವರು. அல்லேலூயா. Hallelujah. அது இன்றைக்கு நம்மை சுற்றிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ಇದರಿಂದ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಆ ರೀತಿ ನಡೆಯುತ್ತಿದೆ. இன்னும் பரிசுத்த ஆவியின் வரத்துக்காக விசேஷ கூட்டம் வைக்கிறார்கள். ಇನ್ನು ಪವಿತ್ರಾತ್ಮ ವರಕ್ಕಾಗಿ ವಿಶೇಷ ಊಟವನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. அங்கே அவர்கள் செய்வதெல்லாம் என்ன? ಅಲ್ಲಿ ಅವರು ಮಾಡುವುದಾದರೂ ಏನು? நன்றாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டுட்டு நன்றாக பாட்டுகளை பாடி நம்மை உணர்ச்சி பொங்க வைக்கிறார். ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ವಾದ್ಯಗಳನ್ನು ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಿ ಉತ್ತೇಜನ ಪಡಿಸುತ್ತಾರೆ. அதிலும் சிலர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? நீங்கள் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்கள், உடனே வந்துரும் என்று சொல்லி விடுகிறார். ಅಲ್ಲಿ ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳಿರಿ, ನಿಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬರುವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. மிகவும் அருவருக்கத்தக்க வகையில நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ನಾವು ತುಂಬಾ ಸುಲಭವಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದನ್ನು ಜನರಿಗೆ ಅವರು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. எனக்கு அப்படி சொன்னவர்கள் உண்டு. ನನಗೂ ಆ ರೀತಿ ಹೇಳುವವರು ಉಂಟು. அப்படி சொல்கிற மற்றவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ಆ ರೀತಿ ಬೇರೆ ಹೇಳುವವರನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇನೆ. அப்ப இதெல்லாம் பரிசுத்த ஆவி விற்பனை செய்வது. ಇವೆಲ್ಲವೂ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಅಲ್ಲಿ ಮಾರುವುದು. பாட்டு போட்டு நல்ல கொட்டு வேகமா அடிச்சா எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி வந்துடும். ಹಾಡು ಹೇಳಿ ಜನ ವಾದ್ಯ ಗೋಷ್ಠಿ ಚೆನ್ನಾಗಿ ಬಾರಿಸಿದರೆ ಅನೇಕರಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವು ಬರುತ್ತದೆ. அந்த பாட்டை நிறுத்திவிட்டால் பரிசுத்த ஆவி அப்படியே நின்றுவிடும். ಆ ಹಾಡನ್ನು ಮುಗಿಸಿದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವು ನಿಂತು ಹೋಗುತ್ತದೆ. வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? தீர்க்கதரிசிகளின் ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. ಪವಿತ್ರಾತ್ಮನ ವಾಕ್ಯಗಳು
ಪ್ರವಾದಿಗಳ ವಾಕ್ಯಗಳು ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ ಅಡಕವಾಗಿವೆ. ஆனால் எங்கேயுமே பரிசுத்த ஆவி என்பது கொட்டுக்கு அடங்கி இருக்கிறது என்று சொல்லவில்லை, ಎಲ್ಲಿಯೂ ட்ரம்ஸுக்கு அடங்கி இருக்கிறது என்று சொல்லவில்லை, ಎಲ್ಲಿಯೂ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವಾಕ್ಯಗಳು ಅಲ್ಲಿ ವಾದ್ಯಗೋಷ್ಠಿಗೆ ಅಡಕವಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ, அல்லது பாட்டுக்கு அடங்கி இருக்கிறது என்று சொல்லவில்லை. ಅದು ಹಾಡುಗಳಿಗೆ ಅದು ಅಡಕವಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. Hallelujah. அது தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. ಅದು ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ ಅಡಕವಾಗಿದೆ. நாம் பார்த்த இந்த 3 வழிகளில் தான் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். ನಾವು ನೋಡಿದಂತ ಈ ಮೂರು ಮಾರ್ಗದ ಮುಖಾಂತರ ಮಾತ್ರ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ಹೊಂದಲು ಸಾಧ್ಯ. அங்கே எங்கேயுமே ஷார்ட்கட்டே கிடையாது. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಿಯೂ ಅಡ್ಡ ಮಾರ್ಗವೇ ಇಲ್ಲ. ஆனால் இந்த ஸ்திரீகள், புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகளை பார்த்து சொல்லுகிறார்கள், ಬುದ್ಧಿವಂತ ಕನ್ನಿಕೆಯರು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಯರು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அங்கே விற்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ಅಲ್ಲಿ ಮಾರುವವರಿದ್ದಾರೆ, ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ஏன் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு இங்கே வருவதற்கு முன்னாகவே தெரியாதா அங்கே விற்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி? ಈ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಯರಿಗೆ ಮೊದಲೇ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ ಎಣ್ಣೆ ಅಲ್ಲಿ ತರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் அங்கே இருக்கிறார்கள், போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ಆದರೆ ಇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಅಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಹೋಗಿ ಕೊಂಡುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ. இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்த ஆவிதான் ஜனங்களுக்கு தேவைப்படுகிறது. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅಂತ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವೇ ಈ ಜನಗಳಿಗೆ ಬೇಕಾಗಿರುವುದು. அதாவது இப்படி விற்கப்படுகிறதான பரிசுத்த ஆவி. ಹೇಗೆಂದರೆ ಈ ರೀತಿ ಮಾರುವ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರ. ஆனால் வேதம் சொல்லுகிற பரிசுத்த ஆவி நீங்கள் அவருடைய பாதத்தில் காத்திருந்து விசுவாசித்தால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ಆದರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳುವ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವು ಆತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಆತನಿಗಾಗಿ ಕಾದುಕೊಂಡಿದ್ದರೆ ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. முதலாவது அவருடைய வார்த்தையை அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். ಮೊದಲಿಗೆ ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದು ನೋಡಿದ್ದೆವು. இரண்டாவது விசுவாசிக்க வேண்டும் என்று பார்த்தோம். ಎರಡನೆಯದು ಆತನ ನಂಬಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ದೆವು. மூன்றாவது கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்த்தோம். ಮೂರನೆಯದು ಆತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ದೆವು. அப்போஸ்தலர் 2:38 என்ன சொல்லுகிறது? அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲರ 2:38 ಏನು ಹೇಳ್ತಾ ಆತನಿಗೆ ನಾವು ಅವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು. சோ இந்த 3 வழிகளிலே தான் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். ನಾವು ಅವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಈ ಮೂರು ಮಾರ್ಗಗಳ ಮುಖಾಂತರ ಅವರನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯ. இப்படி நம்முடைய கூட்டத்தில் கூட இருக்கிற ஜனங்கள் நான் ஞானஸ்நானம் பெற்று விட்டேன், அவருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று விட்டேன், ஆகையினால் கண்டிப்பாக எனக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲೂ ನಾನು ದೀಕ್ಷಾ ತೆಗೆದುಕೊಂಡೆ, ನನ್ನದು ಪವಿತ್ರಾತ್ಮ ವರ ಇದೆ ಎಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುವವರು ಇದ್ದಾರೆ. ஆனால் உண்மை அது அல்ல. ಆದರೆ ನಿಜ ಅದು ಅಲ್ಲ. இந்த 3 ஸ்டெப்பும் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்க வேண்டும். ಈ ಮೂರು ಮಾರ್ಗ ನಿಮ್ಮ ಬಾರಿಗೆ ಬಂದಿರಬೇಕು. நீங்கள் முதலாவது விசுவாசித்து இருக்க வேண்டும், ಮೊದಲಿಗೆ ನಂಬಿರಬೇಕು, பின்பு வேண்டிக் கொண்டிருக்க வேண்டும், ಎರಡನೇದು ಬೇಡಿಕೊಳ್ಳಬೇಕು, பின்பு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ಆಮೇಲೆ ನೀವು ಅವುಗಳಿಗೆ இந்த ವಿಧೇಯರಾಗಬೇಕು. மூன்றும் சேர்ந்தால்தான் உங்களுக்குள் வருகிற பரிசுத்த ஆவி உண்மையான பரிசுத்த ஆவி. ಈ ಮೂರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಬರುವ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಜವಾದ ಪವಿತ್ರಾತ್ಮ. இல்லையானால் அது நிஜமான உண்மையான பரிசுத்த ஆவி இல்லை. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅದು ನಿಜವಾದ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಅಲ್ಲ. இது விற்கிறவர்களிடத்திலிருந்து வாங்குற பரிசுத்த ஆவி. ಇದು ಮಾರುವವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಂಡುಕೊಳ್ಳುವ ಪವಿತ್ರಾತ್ಮ. நம் மத்தியிலே சிலரை நீங்கள் பார்த்திருக்கலாம். ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ಕೆಲವರು ನೋಡಿರಬಹುದು, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த கூட்டம் கிடைத்தாலும் அந்த கூட்டத்துக்கு போய் விடுகிறது. ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ಎಲ್ಲಿ ಗುಂಪು ನಡೀತದೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಸೇರುತ್ತಾರೆ. வேதத்தில் எங்கேயுமே நீ ஒரு ஊழியக்காரனிடத்தில் போய் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று சொல்லவில்லை. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ನೀನು ಒಬ್ಬ ಸೇವಕನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ಪಡೆದುಕೊಳ್ಳು ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. நீ அங்கே 4 மாவடிக்கு போனால் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லவில்லை. ಈ 4 ಮಾವಡಿಗೆ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. இல்ல வேற இடங்களுக்கு போனா உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லவில்லை. ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗು ಅಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனா அநேகர் அங்க போய் கிடைக்கிறது என்று சொல்வதை நானும் கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருப்பீர்கள். ಅನೇಕರು ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದು ನಾನು ಕೇಳಿದ್ದೇನೆ, ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಿ. ஆனா அது என்ன ஆவி என்பதுதான் நமக்கு தெரியாது. ಆದರೆ ಅದು ಎಂತ ಆತ್ಮ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ಆದರೆ ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ வேற வழியே கிடையாது. ಬೇರೆ ಮಾರ್ಗವೇ ಇಲ್ಲ. அப்படிப்பட்ட ஆவிதான் உங்களை சரியான வழியிலே நடத்தும். ಅಂತ ಆತ್ಮವೇ ನಿಮ್ಮನ್ನು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತದೆ. ஆகவே இவர்கள் சொல்லுகிறார்கள், விற்கிறவர்களிடத்தில் போய் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ಅವರಿಗೆ ಬುದ್ಧಿವಂತ ಕನ್ನಿಕೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವು ಮಾರುವವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಂಡುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் அந்த புத்தி இல்லாதவர்களும் கன்னிகைகள் தான். ಆದರೂ ಆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರು ಕನ್ನಿಕೆಯೇ ಆಗಿದ್ದಾರೆ. அந்த புத்தி இல்லாதவர்களும் மணவாளனை சந்திக்கத்தான் வந்திருக்கிறார்கள். ಆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಯರು ಮಂದಲಿಂಗನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಬಂದರು. அது எதை காட்டுகிறது நமக்கு? ಅದು ಏನನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ ನಮಗೆ? அவர்கள் தங்களை கன்னிகைகளாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಅವರು ತಮ್ಮನ್ನು ಕನ್ನಿಕೆಯಾಗಿ ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ஆனால் அவர்கள் சரியான இடத்தில் இல்லை. ಆದರೆ ಅವರು ಸರಿಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ, அதாவது சரியான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவர்கள் இல்லை. ಸರಿಯಾದ ಪವಿತ್ರತ್ವವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ಇಲ್ಲ. அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். ಅವರು ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஆனாலும் கரைபடாத படிக்கு தன்னை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಆದರೆ
இப்படிப்பட்டதான ஒரு சபையை பார்த்துதான் யாகுஷுவா சொல்லுகிறார், ಇಂಥ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ಇದು ಬಾಗಿಲ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ತಟ್ಟುತ್ತೇನೆ, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் ಒಬ್ಬನು ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದರೆ நான் அவனுக்குள் வருவேன், ನಾನು ಅವನ ಒಳಗಡೆ ಪ್ರವೇಶಿಸುವೆನು, அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், ನಾನು ಅವನೊಂದಿಗೆ ಭೋಜನ ಮಾಡುವೆನು, அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ಅವನು ನನ್ನೊಂದಿಗೆ ಭೋಜನ ಮಾಡುವನು. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಸಭೆಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. அப்ப ஒவ்வொரு சபைகளிலுமே கரைபடாத கன்னிகைகள் இருக்கிறார்கள். ಪ್ರತಿಯೊಂದು ಸಭೆಯಲ್ಲೂ ಕಳಂಕ ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಯೂ ಇದ್ದಾರೆ. உபதேசத்தால் கரைபடாதவர்கள், ಉಪದೇಶದಲ್ಲಿ ಕಳಂಕ ಹೊಂದದವರು, பாவத்தால் கரைபடாதவர்கள், ಪಾಪದಿಂದ ಕಳಂಕ ಆಗದವರು, தேவனை உண்மையாக விசுவாசிக்கிறவர்கள், ದೇವರನ್ನು ನಿಜವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವವರು, உண்மையாக தேவனுடைய வார்த்தையை தேடக்கூடியவர்கள் ನಿಜವಾದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹುಡುಕುವವರು அநேக இடங்களில் இருக்கிறார்கள். ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அப்படி இருக்கிறவர்களிடத்தில் போய் தேவன் அவர்களுடைய கதவை, சபையின் கதவை தட்டுகிறார். ಅಂತವರು ಇರುವ ಸಭೆಯ ಬಾಗಿಲನ್ನು ದೇವರು ಹೋಗಿ ತಟ್ಟುತ್ತಾನೆ. இந்த கன்னிகைகள் அங்கே இருக்கும் பொழுது ಈ ಕನ್ನಿಕೆಯರು ಅಲ್ಲಿ ಇರುವಾಗ அவர்கள் மட்டும் அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து தங்களுடைய கதவை திறக்கிறார்கள். ಅವರು ಮಾತ್ರ ಆತನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆಯುತ್ತಾರೆ. இது பாவி கதவை திறப்பது அல்ல, ಇದು ಒಂದು பாவி கதவை திறப்பது அல்ல. ಒಬ್ಬ ಪಾಪಿ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆಯುವುದು ಅಲ್ಲ. ஏன்னா அவர் கதவை தட்டினால் இருதய கதவை தட்டுகிறார், பாவியே நீ உன் கதவை திறந்தால் அவர் உள்ளே வருவார் என்று சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ಟುತ್ತಾನೆ, ಒಂದು ಪಾಪಿಯೇ ನೀನು ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದರೆ ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಜೀವಿಸುತ್ತಾನೆ ಎಂದು அவர் பாவிகளுடைய இருதயத்தை தட்டவில்லை இந்த இடத்திலே, ಆತನ ಪಾಪಿಯ ಹೃದಯವನ್ನು ಆತನು ತಟ್ಟಲಿಲ್ಲ. அவர் கன்னிகைகளுடைய இருதயத்தை தட்டுகிறார். ಅವರು ಕನ್ನಿಕೆಯರ ಹೃದಯವನ್ನು ತಟ್ಟುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. யார் கரைபடாமல் இருக்கிறார்களோ, ಯಾರು ಕಳಂಕ ಆಗದೆ ಇದ್ದಾರೋ, யார் பாவத்தில் விழாமல் இருக்கிறார்களோ ಯಾರು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳದೆ ಇದ್ದಾರೋ, அவர்களுடைய இருதயத்தை தான் தட்டுகிறார், ಅವರ ಹೃದಯಕ್ಕೆ ಆತನು ತಟ್ಟುವನಾಗಿದ್ದಾನೆ. பாவிகளுடைய இருதயத்தை அல்ல. ಪಾಪಿಗಳ ಹೃದಯವನ್ನು ಅಲ್ಲ. அநேக படித்த பிரசங்கிகள் பாவத்தை குறித்து தான் இந்த இடத்திலே பேசுகிறார்கள். ಅನೇಕ ಓದಿದಂತ ಸುವಾರ್ತೆ ಸೇವಕರು ಈ ಹೃದಯದ ಬಗ್ಗೆ இல்லை சகோதரனே, ಇಲ್ಲ ಸಹೋದರನೇ, இல்லை, அவர் கன்னிகையினுடைய வாசலை தட்டுகிறார். ಅವರು ಕನ್ನಿಕೆಯರಾಗಿರುವಂತಹ ಸಭೆಯ ಬಾಗಿಲನ್ನು அப்ப ತಟ್ಟುತ್ತಾರೆ. அந்த சத்தத்தை கேட்டு ஒரு கன்னிகை கதவை திறந்தால் ಆತನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಕನ್ನಿಕೆಯು ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದರೆ எப்படி அவர் புத்தியுள்ள கன்னிகைகளுடைய இருதயத்தில் வந்தாரோ ಹೇಗೆ ಆ ಬುದ್ಧಿವಂತ ಕನ್ನಿಕೆಯ ಹೃದಯದಲ್ಲಿ ಅವರು ಬಂದರು, அப்படியே இந்த புத்தி இல்லாத கன்னியின் இருதயத்திலும் அவர் வந்து ಈ ರೀತಿ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಈ ಕನ್ನಿಕೆಯ ಹೃದಯದಲ್ಲಿಯೂ ಬಂದು அவர்களை புத்தியுள்ள கன்னிகையாக மாற்றி விடுவார். ಅವರನ್ನು ಬುದ್ಧಿವಂತ ಕನ್ನಿಕೆಯಾಗಿ ಆತನು ಮಾರ್ಪಡಿಸುವ, அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து விடுவார். ಅವರಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವನ್ನು ಕೊಡುವನು. அப்பொழுது அவர்கள் எண்ணெய் நிறைந்தவர்களாய் மாறி விடுவார்கள். ಆಗ ಅವರು ಎಣ್ಣೆ ತುಂಬಿದವರಾಗಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ எங்களுக்கு எண்ணெய் வேண்டும் என்று சொல்லி யாரிடத்திலும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ಅವರಿಗೆ ಎಣ್ಣೆ ಬೇಕು ಎಂದು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುವ ಅವಶ್ಯಕತೆ ಇರುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு எண்ணெய் வேண்டும் என்று சொல்லி பல இடங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ಇದರಲ್ಲಿ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ನಮಗೆ ಎಣ್ಣೆ ಬೇಕೆಂದು ಹಲವು ಕಡೆ ಓಡಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அதைத்தான் இவர்கள், இந்த புத்தியுள்ள கன்னிகைகள், எண்ணெய் விற்கிறவர்கள் உண்டு, அங்கே போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ಆದ್ದರಿಂದ ಈ ಬುದ್ಧಿವಂತ ಕನ್ನಿಕೆಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ, ಎಣ್ಣೆ ಮಾರುವವರಿದ್ದಾರೆ ಅಲ್ಲಿಗೆ ಕೊಂಡುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனால் இங்கே ஒரு இடம் இருக்கிறது, ಆದರೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳವಿದೆ, இங்கே பரிசுத்த ஆவி இலவசமாக கொடுக்கப்படும், ಇಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವು ಆತನು ஃப்ரீயாக கொடுக்கப்படும். ಉಚಿತವಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. இதற்கு நீங்கள் எந்த பணமும் செலுத்த வேண்டியதில்லை. ಇಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಯಾವ ಹಣವೂ ಕೊಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 3 விஷயங்கள் தான். ನೀವು ಮಾಡಬೇಕಾಗಿರುವ 3 ವಿಷಯ. முதலாவது விசுவாசிக்க வேண்டும், ಮೊದಲನೇದಾಗಿ ನೀವು ನಂಬಬೇಕು, இரண்டாவது வேண்டிக் கொள்ள வேண்டும், ಎರಡನೇದು ಬೇಡಿಕೊಳ್ಳಬೇಕು, மூன்றாவது வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ಮೂರನೇದು ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. அப்பொழுது பரிசுத்த ஆவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்துவிடும். ಆಗ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವು ಖಂಡಿತವಾಗಿ ಸಿಗುತ್ತದೆ. ஆனால் இவர்கள் பொய்யை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். ಆದರೆ ಇವರು ಸುಳ್ಳನ್ನು ನಂಬಿ ಮೋಸ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? ಅವರು ಏನು ನೆನೆಸಿಕೊಂಡರು? எங்களுக்குள்ளும் என்ன இருக்கிறது என்று நினைத்தார்கள். ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಎಣ್ಣೆ ಇದೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡರು. இன்றைக்கு உலகத்தில் அநேகர் தங்களிடத்திலே பரிசுத்த ஆவி இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಇಂದಿನ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕರು ನಮ್ಮಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇದ್ದಾನೆ ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவர்கள் நினைத்துக் கொள்ளட்டும், அதில் ஒன்றும் தவறு இல்லை. ಅವರು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಲಿ, ಅದರಲ್ಲಿ ಏನು ತಪ್ಪಿಲ್ಲ. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி போகும் பொழுது ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಕಾನಾನ ದೇಶವನ್ನು ಮುಂದೆ ಹೊರಟು ಹೋದಾಗ அங்கே வழியிலே பாலாம் என்று ஒரு தீர்க்கதரிசியை சந்திக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬಾಲಾಮ್ ಎಂಬ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಅವರು ನೋಡುತ್ತಾರೆ. அவன் மோவாபினருடைய தீர்க்கதரிசி. ಅವನು ಮೊವಾಬರ ಪ್ರವಾದಿಯಾಗಿರುತ್ತಾನೆ. அவனும் யாகோவுடைய நாமத்தில் தான் ஆராதிக்கிறான். ಅವನು ಯಾವನ ನಾಮದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾನೆ.
ಮಾಡುತ್ತಾನೆ. அப்பொழுது அங்கே அந்த பாலாக் என்கிறதான ராஜா வந்து எனக்காக நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ಅಲ್ಲಿ ಮೋವಾಬ್ ದೇಶದ ರಾಜನಾದ ಬಾಲಾಕನು ನನಗೋಸ್ಕರ ಈ ಜನರನ್ನು ಶಪಿಸಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಂಡಾಗ அப்பொழுது இந்த பிலேயாம் என்ன செய்கிறான் என்று பாருங்கள். ಆಗ ಬಿಲಾಮನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்தும் வண்ணமாகவே அவன் அங்கே 7 கற்களை வைத்து பலிபீடங்களை உருவாக்குகிறான். ಇಸ್ರಾಯೇಲರು ಬಲಿಗಳನ್ನು ಅರ್ಪಿಸುವ ಪ್ರಕಾರನೇ ಆತನು 7 ಯಜ್ಞ ಬಲಿಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ರೆಡಿ ಮಾಡುತ್ತಾನೆ. இஸ்ரவேல் செய்கிற பிரகாரமாகவே அவன் செய்து அந்த பலியை தேவனுக்கு செலுத்துகிறான். ಇಸ್ರಾಯೇಲರು ಮಾಡುವ ಪ್ರಕಾರವೇ ಆತನು ಬಲಿಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಅರ್ಪಿಸುತ್ತಾನೆ. ஆனால் அவன் இஸ்ரவேலின் கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல. ಆದರೆ ಆತನು ಇಸ್ರಾಯೇಲಿನ ಕೂಟಕ್ಕೆ ಸೇರಿದವನು ಅಲ್ಲ. வேதம் அவனை கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದವು ಆತನು ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. இப்பொழுது அவனோடு கூட நாம் உண்மையான தேவன் பேசுகிறார். ಈಗ ಆತನೊಂದಿಗೆ ನಿಜವಾದ ದೇವರು ಆತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அதாவது தேவனுடைய ஆவி அவனுக்குள் வருகிறது. ದೇವರ ಆತ್ಮ ಆತನೊಳಗೆ ಬರುತ್ತದೆ. அந்த தேவ ஆவியினாலேயே அவன் பேசுகிறான். ಆ ದೇವರ ಆತ್ಮದಿಂದಲೇ ಆತನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஆகையினாலே அவன் பரிசுத்தன் என்று நாம் சொல்ல முடியுமா? ಆದ್ದರಿಂದ ಆತನು ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತನೆಂದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯನಾ? அவன் உண்மையான தீர்க்கதரிசி என்று நாம் சொல்லிவிட முடியுமா? ಪ್ರವಾದಿ ಎಂದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯನಾ? நாம் சொல்லவே முடியாது. ನಾವು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவன் பேசினதெல்லாம் சத்தியம். ಆತನು ಮಾತನಾಡಿದ್ದೆಲ್ಲವೂ ಸತ್ಯವೇ. அவன் சொன்ன வார்த்தைகளை இன்றைக்கும் நாம் பிரசங்கங்களில் பயன்படுத்துகிறோம். ಆತನು ಹೇಳಿದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಈ ದಿನಗಳ ಬೋಧನೆಯಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. நாம் நம்முடைய ஜெபத்தில் கூட பயன்படுத்துகிறோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇವೆ. நாம் சொல்லுவதில்லையா, தேவன் சமீபத்திற்கும் ஆச்சரியமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று நாம் நம்முடைய ஜெபத்தில் சொல்லுவதில்லையா? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮೀಪಕವಾದ ದೇವರು ಆತನು ದೂರದಲ್ಲಿ ಇರುವವರೆಗೂ ದೇವರು ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ ಅಲ್ಲವೇ? அது பிலேயாம் தீர்க்கதரிசியின் வார்த்தை. ಅದು ಬಿಲಾಮನು ಹೇಳಿದಂತ ವಾರ್ತೆ. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு என்று நாம் சொல்லுவதில்லையா? ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಬುದ್ಧಿಯಿಂದ ಬಲವು ಇದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ ಅಲ್ಲವೇ? அது பிலேயாம் தீர்க்கதரிசியின் வார்த்தை. ಅದು ಬಿಲಾಮನು ಪ್ರವಾದಿ ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯ. இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள் என்பதை நாம் சொல்லுகிறோம். ಈ ಜನರು ಜಾತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸೇರದೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿದ್ದರೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ ಅಲ್ಲವೇ? அதுவும் பிலேயாமனுடைய வார்த்தை. ಅದು ಬಿಲಾಮನ ವಾಕ್ಯಗಳಾಗಿವೆ. இன்னும் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂತ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே யாகுவாவுக்கு பிரியம். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದೇ ಯಾಕೋಬನಿಗೆ ಪ್ರಿಯ. நாம் எல்லாரும் பயன்படுத்துகிறோமா? ನಾವೆಲ್ಲರೂ ಉಪಯೋಗಿಸುತ್ತೇವೆ. இதுவும் பிலேயாம் தீர்க்கதரிசியின் வார்த்தை. ಇದು ಬಿಲಾಮನ ಪ್ರವಾದಿಯ ವಾಕ್ಯಗಳಾಗಿದೆ. நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிறோம். ನಾವು ಇದನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇವೆ. ஆகையால் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றவன் என்று நாம் சொல்லிவிட முடியுமா? ಹಾಗಿದ್ದರೂ ಆತನು ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ಪಡೆಯುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯನಾ? இதே போலதான் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தும் இன்றைக்கு அநேக சபைகள் எங்களுக்கு பரிசுத்த ஆவி இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளுகிறார். ಅದೇ ರೀತಿ ಸತ್ಯಕ್ಕೆ ಅವರು ವಿಧೇಯರಾಗದೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರ ಇದೆ ಅನೇಕ ಸಭೆಗಳು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತವೆ. அப்ப தேவனுடைய ஆவி அவர்களுக்குள் கிரியை செய்கிறதா? ದೇವರ ಆತ್ಮ ಅವರಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದಾ? கிரியை செய்யும். ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. கண்டிப்பாக கிரியை செய்யும். ಖಂಡಿತವಾಗಲೂ ಅದು ಮಾಡುತ್ತದೆ. ஆனால் அதே வேளையிலே கள்ள தீர்க்கதரிசியும் அங்கே கிரியை செய்வான். ಅದೇ ರೀತಿ ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿಯು ಅಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ. பிலேயாம் தேவனுடைய ஆவியினாலே பேசினான். ಬಿಲಾಮನು ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ಮಾತನಾಡಿದನು. ஆனால் அப்படியானால் அவன் எப்படி பாவம் செய்கிறான்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಅವನು ಹೇಗೆ ಪಾಪ ಮಾಡಿದನು? பாருங்கள், அவன் பேசும்போது தேவனுடைய ஆவியினாலே பேசுகிறான். ಆದರೆ ಅವನು ಮಾತನಾಡುವಾಗ ದೇವರ ಆತ್ಮದೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದನು. ஆனால் அவன் கிரியை செய்யும் போது பிசாசினுடைய கிரியைகளை செய்கிறான். ಆದರೆ ಆತನು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದಾಗ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡಿದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படி பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார். ಈ ರೀತಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡವರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. இன்னும் உங்களுக்கு தெரிந்த ஒருவரை நான் சொல்ல முடியும். ಇನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿದಿರುವ ಒಬ್ಬರನ್ನು ನಾನು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ. யூதாஸ் காரியோத். ಯೂದಾಸ್ ಕಾರ್ಯರು. யூதாஸ் காரியத்துக்குள்ளும் பரிசுத்த ஆவி இருந்தது. ಆ ಯೂದಾಸ್ ಕಾರ್ಯದೊಳಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವು ಇತ್ತು. ஆனால் அவன் எப்படிப்பட்ட கிரியை செய்தான்? ಆದರೆ ಅವನು ಎಂತ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡಿದನು? அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாக தேவனுக்கு அவன் ஊழியம் செய்தான். ಅವನು ಪವಿತ್ರಾತ್ಮ ವರದಿಂದ ತುಂಬಿದವನೇ ದೇವರೊಂದಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದನು. அவனே வந்து சொன்னான், யாகுஷோ மசிக நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுகிறது, ಆತನೇ ಬಂದು ಹೇಳಿದರು, ಯಾಕೋಬ ಹೆಸರಿನಿಂದ ದೆವ್ವಗಳು ಓಡುತ್ತವೆ, வியாதிகள் சொஸ்தமாகிறது என்று சொன்னான். ರೋಗಗಳು ಸ್ವಸ್ಥವಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ சோ ಹೇಳಿದನು. பரிசுத்த ஆவி அவனுக்குள் இருக்கும்போது அவன் சரியான கிரியைகளை செய்து கொண்டிருந்தான். ವರವು ಆತನಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ಅವನು ಸರಿಯಾದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದನು. ஆனால் எப்பொழுது உலகம் அவனுக்குள் வந்து விட்டதோ ಯಾವಾಗ ಲೋಕ ಆತನೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿತ್ತು, அவன் அதே யாகுஷோவை காட்டி கொடுக்கிறவனாய் மாறிவிட்டான். ಅವನೇ ಯಾಕೋಬನ್ನು ತೋರಿಸಿ ಕೊಡುವನಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆದನು. ஆகவே இப்போ யூதாஸ் காரியத்தை வந்து நான் பரிசுத்த ஆவி பெற்றவன் என்று நாம் சொல்லிவிட முடியுமா? ಆದ್ದರಿಂದ ಇಸ್ರಾಯೇಲ್ ಯೂದನನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಓದಿದನು ಹೇಳಲು ಸಾಧ್ಯನಾ? சோ இந்த விதமாக பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ಈ ರೀತಿಯಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡವರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. ஆனால் என்ன விஷயம், இது வந்து உண்மையான பரிசுத்த ஆவி அல்ல. ಆದ್ದರಿಂದ ಏನ್ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ಇದು ನಿಜವಾದ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವೂ ಅಲ್ಲ. ஆக எங்களுக்கும் பரிசுத்த ஆவி இருக்கிறது என்று சொல்வதற்கு மாத்திரமே அது இருக்கிறது. ನಮಗೂ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರ ಇದೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅವು ಇವೆ.
நமக்கு பரிசுத்தாவி வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? ನಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಬರಬೇಕಾದರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? முதலாவது நாம் நீதிமான் ஆக்கப்பட வேண்டும். ಮೊದಲಿಗೆ ನೀತಿವಂತರಾಗಬೇಕು. இரண்டாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும். ಎರಡನೇದು ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡಬೇಕು. மூன்றாவது தான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். ಮೂರನೇದೇ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವು. இவர்கள் எல்லாம் ஷார்ட்கட்டிலே பரிசுத்தாவியை பெற்றவர்கள். ಇವರೆಲ್ಲ ಅಡ್ಡ ಮಾರ್ಗದಿಂದ ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರು. ஆகவே இவர்களுடைய செயல்கள் எல்லாம் உலக பிரகாரமாக இருக்கும். ಆದ್ದರಿಂದ ಇವರ ಕ್ರಿಯೆಗಳು ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವಾಗಿರುತ್ತವೆ. இவர்களாலே மணவாளன் வருகிறார் என்கிற சத்தத்தை கேட்டு தங்களை ஆயத்தப்படுத்த முடியாது. ಇವರೆಲ್ಲರೂ ಮಂದಲಿಗನು ಬಂದನು ಎಂಬ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ತಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. யார் உண்மையான பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்களோ ಯಾರು ನಿಜವಾದ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದಾರೋ அவர்கள் மட்டும்தான் மணவாளன் வருகிறார் என்ற சத்தத்தை கேட்க முடியும். ಅವರು ಮಾತ್ರ ಮಂದಲಿಗನು ಬರುತ್ತಾನೆ ಎಂಬ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಲು ಸಾಧ್ಯ. இப்பொழுது வேதத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது, அங்கே 10 கன்னிகைகள் இருக்கிறார்கள், இங்கே மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 10 ಕನ್ನಿಕೆಯರು ಇದ್ದಾರೆ, ಮಂದಲಿಗನು ಬರುತ್ತಾನೆ ಎಂಬ ಶಬ್ದ ಕೇಳಿಸಿತು ಎಂದು ನೋಡಿದೆವು. இதை கற்பனை பண்ணி பார்த்தால் எப்படி இருக்கும்? ಇದು ಕಲ್ಪನೆ ನೋಡಿದರೆ ಹೇಗೆ ಇರುತ್ತದೆ? ஆனால் நாம் கற்பனை பண்ணுகிற விதமாக அப்படி இருக்காது. அது ನಾವು ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ನೋಡಿದರೆ ಆ ರೀತಿ ಇರುವುದಿಲ್ಲ. எங்கே ஒரு மலையிலோ அல்லது ஒரு கிராமத்திலோ அங்க 10 கன்னிகைகள் தீவட்டிகளை வைத்து காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதாக கற்பனை பண்ணினால் ನಮ್ಮ ಕಲ್ಪನೆಯಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಗ್ರಾಮದಲ್ಲೋ ಎಲ್ಲೋ ಒಂದು ಗುಡಾರದಲ್ಲಿ 10 ಕನ್ನಿಕೆಯರು ಆರತಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂದು ಯೋಚಿಸಿದರೆ அது அப்படி இருக்காது. ಅದು ಆ ರೀತಿ ಇರುವುದಿಲ್ಲ. அந்த 10 கன்னிகைகளுமே எங்கேயும் ஒன்று சேர்ந்து வருவதும் இல்லை. ಆ 10 ಕನ್ನಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. ஏன்னா யாகுஷுவா என்ன சொன்னாரு? ಯಾಕೋಬ ಏನು ಹೇಳಿದರೆಂದರೆ, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ಒಬ್ಬನು ನಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದರೆ, அப்ப அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறவர்கள் ஒரு கூட்டமாக இருக்க மாட்டார்கள். ಆತನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಬಾಗಿಲು ತೆರೆಯುವರು ಒಂದು ಗುಂಪಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இங்கே ஒருவர் கேட்பார்கள், ಇಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಕೇಳುವರು, அங்கே ஒருவர் கேட்பார்கள். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಕೇಳುವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதை குறித்து தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, ಇದರ ಕುರಿತು ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳುವಾಗ, ஊருக்கு ஒன்றும் வம்சத்துக்கு 2மாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ಊರಿಗೆ ಒಂದು ವಂಶಕ್ಕೆ ಎರಡಾಗಿ ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜெரமியா chapter 3 verse 14. ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. ಇದು ಯಾಕೋಬನ ನುಡಿ, ಭ್ರಷ್ಟರಾದ ಮಕ್ಕಳೇ ತಿರುಗಿಕೊಳ್ಳಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ಪತಿ. ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಒಬ್ಬನಂತೆಯೂ ಗೋತ್ರಕ್ಕೆ ಇಬ್ಬರಂತೆಯೂ ಆರಿಸಿ ಚೀಯೋನಿಗೆ ಕರೆತರುವೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்கு அடுத்த வசனத்தை கூட சேர்த்து வாசிக்கிறேன். ಇದಲ್ಲದೆ ನನ್ನ ಮನಸ್ಸು ಒಪ್ಪುವ ಪಾಲಕರನ್ನು ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸುವೆನು, ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಜ್ಞಾನ ವಿವೇಕಗಳಿಂದ ಪೋಷಿಸುವರು. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று யாகோவா சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு உங்களை சீயோனுக்கு அழைத்து வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. அப்ப அவர் எப்படி தெரிந்து கொள்ளுகிறார் நம்மை? ಆತನು ಯಾವ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ? ஒரு கூட்டமாக அல்ல, ಒಂದು ಗುಂಪಾಗಿ ಅಲ್ಲ, ஒரு தேசமாக அல்ல, ಒಂದು ಪಟ್ಟಣವಾಗಿ ಅಲ್ಲ, அவர்கள் ஊருக்கு ஒன்றும் வம்சத்துக்கு 2மாக தெரிந்து கொள்ளுகிறார். ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಒಬ್ಬನಾಗಿ ಗೋತ್ರಕ್ಕೆ ಇಬ್ಬರಾಗಿ ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் என்ன செய்கிறாரா? ಆ ರೀತಿ ಆರಿಸಿಕೊಂಡವರನ್ನು ಆತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அவர்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். ಅವರನ್ನು ಸಿಯೋನಿಗೆ ಕರೆತರುತ್ತಾನೆ. சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து என்ன செய்ய போகிறார்? ಆತನು ಸಿಯೋನಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಏನನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ? அங்கே அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ಆತನ ಮನಸ್ಸಿಗೆ ಒಪ್ಪುವ ಪಾಲಕರನ್ನು ಅವರಿಗೆ ದಯಪಾಲಿಸುವೆನು, அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಜ್ಞಾನ ವಿವೇಕಗಳಿಂದ ಪೋಷಿಸುವರು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. அப்படி அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கிற மேய்ப்பர்களுடைய வார்த்தையை கேட்டால் தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கும். ಆ ರೀತಿ ಜ್ಞಾನ ವಿವೇಕಗಳಿಂದ ಬೋಧಿಸುವ ಬೋಧನೆಯನ್ನು ಕೇಳಿದರೆ ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವು ಬರುತ್ತದೆ. எல்லா உபதேசங்களிலும் உங்களுக்கு உண்மையான பரிசுத்த ஆவி கிடைக்காது. ಎಲ್ಲ ಉಪದೇಶದಲ್ಲಿ ನಿಜವಾದ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮಗೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ. அப்ப உண்மையான பரிசுத்த ஆவி உங்களுக்கு கிடைத்தால் மட்டுமே ನಿಜವಾದ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮಗೆ ಸಿಕ್ಕಿದರೆ ಮಾತ್ರವೇ மணவாளன் வருகிறார் என்கிற சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ಮಂದಲಿಗನು ಬರುತ್ತಾನೆ ಎಂಬ ಶಬ್ದವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ மணவாளன் வரப்போகிறார் என்கிற சத்தத்தை தான் 2 கன்னிகைகளும் கேட்டார்கள். ಮಂದಲಿಗನು ಬಂದನು ಎಂಬ ಶಬ್ದವನ್ನು ಇಬ್ಬರು ಕನ್ಯೆಯರು ಕೇಳಿದರು. இப்போ அவர்கள் எழுந்து தங்களுடைய தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணும் பொழுதுதான் ಈಗ ಅವರು ಎದ್ದು ತಮ್ಮ ಆರತಿಗಳನ್ನು ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ
அவர்களுடைய புத்தி இல்லாதவர்களுடைய தீவெட்டிகளில எண்ணெய் இல்லை என்று கண்டுபிடித்தார்கள். ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಯರ ಆರತಿಗಳಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಇಲ್ಲ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡರು. புத்தியுள்ளவர்களுடைய தீவெட்டி அவர்களுடைய தீவெட்டியில எண்ணெய் இருந்தது. ಬುದ್ಧಿವಂತಿಕೆಯಾದ ಆರತಿಯಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಇತ್ತು. யாருடைய தீவெட்டியில எண்ணெய் இருந்ததோ ಯಾರ ಆರತಿಯಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಇತ್ತೋ அவர்கள் தான் மணவாளனுடைய வரவை கண்டார்கள். ಅವರೇ ಬರುವ ಮಂದಲಿಂಗನ ಬರುವಿಕೆಯನ್ನು ಅವರು ಕಂಡರು. அவர்கள் தான் அவரோடு கூட போனார்கள். ಅವರೇ ಆತನೊಂದಿಗೆ ಹೋದರು. ஆனால் புத்தி இல்லாத கன்னிகைகள் ಆದರೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆ அவர்கள் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாய் வந்த போதிலும் கூட ಅವರು ಮದಲಿಂಗನನ್ನು ನೋಡಲು ಸಿದ್ಧವಾಗಿ ಬಂದಿದ್ದರೂ ಕೂಡ மணவாளன் வருவதை அவர்களாலே காண முடியவில்லை. ಆ ಮದಲಿಂಗನು ಬರುವುದನ್ನು ಅವರು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. மணவாளன் வருவதை காண வேண்டும் என்றால் உங்களுடைய தீவெட்டிகளிலே எண்ணெய் இருக்க வேண்டும். ಮದಲಿಂಗನು ಬರುವುದನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಆರತಿಗಳಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಇರಬೇಕು. அது மட்டுமல்ல, உங்களுடைய தீவெட்டிகள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಿಮ್ಮ ಆರತಿಗಳು ಯಾವಾಗಲೂ ಉರಿಯುತ್ತಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. நாம் பாட்டு பாடினோம் அல்லவா? ನಾವು ಹಾಡು ಹೇಳಿದೆವಲ್ಲವೇ? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஏழு பிரகாசிசு, ನಿನಗೆ ಬೆಳಕು ಬಂತು. யாகோவுடைய மகிமை உன் மேல் உதித்தது. ಯಾವನ ಮಹಿಮೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರಜ್ವಲಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. யாகுவா மகிமை உன் மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. யாகுவா மகிமை உன் மேல் உதித்தது. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. மகிழ்ந்து பாடு ராஜா வரு. நீ யாருக்காக காத்திருந்தாயோ மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். ஆமென். நீ எந்த மணவாளனுக்காக காத்திருந்தாயோ அந்த மணவாளன் வருகிறார். எழுந்து புறப்படு. ನೀನು ಯಾವ ಮದಲಿಂಗನಿಗೋಸ್ಕರ ಕಾದುಕೊಂಡಿದ್ಯೋ ಆತನು ಬರುತ್ತಾನೆ, ಹೊರಡು ಸಿದ್ಧವಾಗು. ஹல்லேலூயா. ஹalleluya. வேறொரு கூட்டமும் காத்திருக்கிறது. ಬೇರೆ ಒಂದು ಗುಂಪು ಕಾದುಕೊಂಡಿದೆ. ஆனால் அவர்களாலே அவர் வருவதை காண முடியவில்லை. ಆದರೆ ಅವರಿಂದ ಆತನು ಬರುವುದನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவர்கள் ஏமாற்றம் அடைந்தவர்களாய் திரும்பி போனார்கள். ಅವರು ಅಲ್ಲಿ ಯಾಮಾರಿ ಹೋದರು. யாருடைய தீவெட்டியில எண்ணெய் இருந்ததோ, யாருடைய தீவெட்டி எரிந்து கொண்டிருந்ததோ, ಯಾರ ಎಣ್ಣೆಯಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಇತ್ತೋ, ಯಾರ ಆರತಿಗಳಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಇಲ್ಲವೋ அவர்கள் மணவாளன் வரும்பொழுது அவரோடு கூட போனார்கள். ಆರತಿ ಉರಿತಿದ್ದವರು ಮದಲಿಂಗನು ಬಂದಾಗ ಆತನ ಹಿಂದೆನೇ ಅವರು ಬಂದು இப்பொழுது இவர்கள் எண்ணெய் என்ற ஒரு பெயரிலே கிடைக்கிற இடத்துல எதையோ வாங்கி கொண்டு வந்தார்கள். ಈಗ ಎಣ್ಣೆ ಎಂಬ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಸಿಗುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅದನ್ನು ಕೊಂಡುಕೊಂಡು ಬಂದರು. இவர்கள் வந்து இப்போ கதவை தட்டுகிறார்கள். ಈಗ ಇವರು ಬಂದು ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ಟುತ್ತಾರೆ. இப்பொழுது இவர்கள் கதவை தட்டும் பொழுது அங்கே ஏற்கனவே கதவு அடைக்கப்பட்டது. ಈಗ ಅವರು ತಟ್ಟಿದಾಗ ಮೊದಲೇ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. நான் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ನಾನು ಯಾವಾಗಲೂ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ஒரு நாள் கதவு அடைக்கப்படும். ಒಂದು ದಿನ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. அருமை சகோதரனே, அருமை சகோதரியே, ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, அந்த கதவு திறந்திருக்கும் பொழுதே அதற்குள் பிரவேசிக்க நீ பிரயாசப்படு. ಬಾಗಿಲು ತೆಗೆದಿರುವಾಗಲೇ ನೀ ಬಂದು ಅದಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹalleluya. பின்னாலே வருத்தப்படாதே. ಹಿಂದೆ ನೀನು ಚಿಂತಿಸಬೇಡ. பின்னாலே போய் நீ எவ்வளவு தட்டினாலும் ಆಮೇಲೆ ನೀನು ಹೋಗಿ ಎಷ್ಟು ತಟ್ಟಿದರು அந்த கதவு உனக்கு திறக்காது. ಆ ಬಾಗಿಲು ನಿನಗೆ ತೆಗೆಯುವುದಿಲ್ಲ. நீங்கள் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் தான் நீங்கள் போக வேண்டியிருக்கும். ನೀನು ಅಳುವಿಕೆಯು ಹಲ್ಲು ಕಡಿಯುವುದನ್ನು ಗೋಳಾಟದ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ಹೋಗುವಿರಿ. அதனுடைய பொருள் என்ன? ಅದರ ಅರ್ಥವಾದರೂ ಏನು? நீங்கள் கைவிடப்படுவீர்கள். ನೀವು ಕೈ ಬಿಡಲ್ಪಡುವಿರಿ. உபத்திரவ காலத்திற்குள்ளே பிரவேசிப்பீர்கள். ನೀವು ಉಪದ್ರವ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುವಿರಿ. எப்பொழுது மணவாளன் வந்து விட்டாரோ ಯಾವಾಗ ಮದಲಿಂಗನು ಬಂದು ಬಿಟ್ಟನು, மணவாட்டி அவரோடு கூட மகிமைக்குள் பிரவேசித்து விடுவார். ಆ ಮೊದಲ ರೀತಿ ಆತನೊಂದಿಗೆ ಪ್ರವೇಶಿಸಿಕೊಳ್ಳಲು. அப்பொழுது விடுபட்ட இவர்கள் ಆಗ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟವರು நரகத்துக்கு போக மாட்டார்கள். ಇವರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஏன் தெரியுமா? ಏಕೆಂದರೆ அவர்களும் கன்னிகைகள் தான். ಅವರು ಕನ್ನಿಕೆಯಾಗಿ ಇದ್ದರು. நிச்சயமாக தேவன் அவர்களுடைய பிரயாசத்தை அங்கீகரிக்கிறார். ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರು ಅವರ ಪ್ರಯಾಸವನ್ನು ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾನೆ. ஆனால் அவர்கள் 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு ಆದರೆ ಅವರು 1000 ರಾಜ್ಯ ಅಧಿಕಾರ ಮುಗಿದ அவர்கள் நியாய தீர்ப்புக்குள்ளாக கடந்து ಅವರು செல்லுவார்கள். ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಅವರು ನಡೆದು ಬರುವರು. அப்பொழுது அவர்களை நியாயம் தீர்க்க ಆಗ ಅವರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாளனோடு கூட அங்கே அமர்ந்திருப்பார்கள். ಆಗ ಈ ಬುದ್ಧಿವಂತ ಕನ್ನಿಕೆಯರು ಅವರು ನ್ಯಾಯ ತೀರಿಸಿಕೊಂಡು ಮದಲಿಂಗನ ಜೊತೆಗೆ ಬರುವರು. ஹல்லேலூயா. ಹalleluya. ஆனால் இவர்களோ உபத்திரவ காலத்தின் ஊடே கடந்து செல்ல வேண்டியதா இருக்கும். ಆದರೆ ಇವರು ಉಪದ್ರವ ಕಾಲಕ್ಕೆ ಅವರು ಹೋಗುವವರಾಗಿದ್ದರು. கிருபையின் காலத்திலேயே அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாமல் போனால் ಕೃಪೆಯ
உபத்திரவ காலத்திலே அவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட போகிறார்களோ தெரியவில்லை. ಉಪದ್ರವಕಾಲದಲ್ಲಿ ಹೇಗೆ ಅವ್ರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்பொழுது காலம் இருக்கும் பொழுதே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விடுங்கள். ಈಗ ಕಾಲ ಇರುವಾಗಲೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீர்களா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ನೀವು ಮಾಡಬೇಕಾಗಿದ್ದು ಏನೆಂದರೆ ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಾ ಎಂದು ಖಚಿತಪಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஏதோ ஒரு காரியத்தை செய்து நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் என்று உங்களையே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ ನಾನು ಪವಿತ್ರಾತ್ಮ ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂದು ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಮೋಸ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಡಿ. இந்த 3 காரியங்களும் உங்களுக்குள் இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்துக் ಈ கொள்ளுங்கள். 3 ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿದೆ ಎಂದು ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. அப்படியானால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள், மணவாளனோடு கூட போவீர்கள். ಆಗ ನೀವು ರಕ್ಷಣೆ ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೀರಿ, ನೀವು ಅದರ ಜೊತೆಗೆ ಹೋಗುವಿರಿ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ. இல்லாவிட்டால் கைவிடப்படுவீர்கள். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನೀವು ಕೈ ಬಿಡಲ್ಪಡುವಿರಿ. இவ்வளவு தூரம் நடந்து வந்து கைவிடப்படுவது என்றால் எவ்வளவு சோகமான காரியம். ಇಷ್ಟು ದೂರ ಬಂದು ನೀವು ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂದರೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ, ಎಷ್ಟು ಕಷ್ಟ ನೋಡಿರಿ. இப்பொழுது காலம் இருக்கும் பொழுதே உங்களை பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். ಈಗ ಕಾಲ ಇರುವಾಗಲೇ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಶೋಧಿಸಿ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ. நான் எப்படியாகிலும் அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ನಾನು ಹೇಗಾದರೂ ಪವಿತ್ರತ್ವ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂದು ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. நீங்கள் கேட்டால் அவர் தருவார். ನೀವು ಕೇಳಿದರೆ ಆತನ ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮಗೆ ಕೊಡುವನು. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ಏಕೆಂದರೆ ಕೇಳುವವನು ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವರು ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் அப்பா. ನನ್ನನ್ನು ನಿನ್ನ ಪವಿತ್ರ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸು. உண்மையான பரிசுத்த அபிஷேகம் எனக்கு தாரும். ನಿಜವಾದ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಕೊಡು. நான் அந்த புத்தியுள்ள கன்னிகைகளில் ஒருத்தியாக நான் காணப்பட எனக்கு உதவி செய். ನಾನು ಖಂಡಿತವಾಗಲೂ ಆ ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಕನ್ನಿಕೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬಳಾಗಿರುವಂತೆ ನನಗೆ ಕರುಣಿಸು. நான் கைவிடப்படாதபடிக்கு என்னை வழி நடத்தும். ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡದ ಹಾಗೆ ನನ್ನನ್ನು ನಡೆಸು. மணவாளன் வருகிறார் என்ற சத்தத்தை நான் கேட்கும்படியாக எனக்கு கிருபை செய். ಮೊದಲಿಗನು ಬಂದ ಎಂಬ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಲು ನನಗೆ ಕೃಪೆ ಮಾಡಿ. இது நம்முடைய ஜெபமாய் இருக்கட்டும். ಇದು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿದೆ. நாம் ஜெபிக்கலாமா? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. செய்தியிலே கேட்ட காரியங்களை கொண்டு அதை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள் பிரியமானவர்கள். கண்டிப்பாக மணவாளனோடு கூட நான் செல்ல வேண்டாம். மணவாளுடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் நிற்கும் பொழுதே ஒரு சின்ன சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சியை நாம் இப்பொழுது சொல்ல வைக்கலாம். மகள் ஷேரன் வந்து சாட்சி சொல்ல, அவள் சாட்சி சொல்வதற்காகவே வெகு தூரத்தில் இருந்து ஓடோடி வந்திருக்கிறார். ஹalleluya, ஸ்தோத்திரம். Praise Yahweh. So first என் லைஃப்ல ஒரு டீச்சிங்ஸ் ஜேர்னி நான் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் யாருக்கு நான் ரொம்ப சொல்லணும். ஃபஸ்ட் 10th நல்லா முடிச்சு ஒரு நல்லா பர்சன்டேஜ் எடுத்து நான் காலேஜ் பியூசிக்கு வந்தேன். அதுலேயே ஒரு நோட்ஸில் நல்லா பர்சன்டேஜ் எடுத்து டிகிரிக்கு ஜாயின் பண்ணேன். என் டிகிரி ஜாயின் வந்து எல்லாரும் கேட்டாங்க எதுக்கு அந்த காலேஜில் இருக்கிற வேறு காலேஜ் ட்ரை பண்ணிக்கலாம்னு. பட் நான் இட்ஸ் நாட் லைக் காலேஜ் வந்து வேறு மாதிரி. இட்ஸ் அபவுட் த பீப்புள். அவங்க நீங்கள் நல்லா அங்கே நீங்கள் வந்து நீங்கள் ஏதோ பண்ணாமல் ஒரு நல்லா ஒரு காலேஜ் ஜாலியை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு கூட இட்ஸ் குட் ஃபார் யூ. நான் வந்து எப்போவுமே யாப்பாட்டம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு நான் காலேஜ் ஜேர்னி எப்போவுமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ யாப்பா வந்து இந்த 3 years வந்து எனக்கு என் கூட இருந்து என்னை கைட் பண்ணி இந்த 3 years வந்து என்னை பிகாம் ஜேர்னி வந்து என்னை வந்து லைக் ஃபினிஷ் பண்ண வச்சாரு. அண்ட் ஈச் செமஸ்டர் வந்து எனக்கு வந்து நானே என்னோட டவுட் பண்ணேன் வெதர் ஐ கேன் இம்ப்ரூவ் லைக் எல்லாம் லேக் ஆகிக்கிறேன்னா எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறேன். ஏன்னா சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் எப்போவுமே யாப்பாட்டுக்கு ப்ரேயர் பண்ணி நான் வந்து ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணேன். ஈச் செமஸ்டர் வந்து எனக்கு பயமாக இருக்கும். எந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேக்லாக் இருக்குமா இல்லை கம்மியாக மார்க்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் எல்லாம் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுறேன். பட் யாப்பா வந்து ஈச் செமஸ்டர் எனக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான்
வந்து என்னோட ஏர்னிங்ஸில் வந்து நான் பே பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ இந்த 2 months நான் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். தட் லைக் எந்த ஜாப் என்னோட இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், என்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது. மெரினா சுற்றி துபாயிலேருந்து அவங்க கூட கான்டாக்ட் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் டேக் அவுட் பண்ணி அவங்க பிரகாரம் நான் வந்து ரிசர்ச் பண்ணி லிங்க்டின்ல அவங்க இதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட ஜாப் சர்ச்சிங்கோட இது ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஒரு 2 weeks பேக் வந்து சரி வீட்டிலே இருந்து எதுவும் ஆக போகிறதில்ல, சரி இன்டர்வியூ அட்லீஸ்ட் எப்படி இருக்கும், எப்படி ஆகும், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும் போய் பார்க்கலாம். பட் ஆஃபர் வந்தால் ரிஜெக்ட் பண்ணிடலாம் அந்த மைண்ட் செட் வைக்காம நான் போனேன். ஸோ கன்சல்டன்சி இதில் போனேன். நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். சேம் ப்ராசஸ்க்கு தான் நம்ம போனோம். ஸோ நான் வந்து போயிட்டு பிறகு என்னோட இண்டிவிஜுவலாக தான் இன்டர்வியூ இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ஹெச்ஆர் இன்டர்வியூ போகும்போது என்னோட ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு போனால் அவளுக்கு வந்து நம்ம வந்து உங்களுக்கு சேம் ப்ராசஸ் தரும், ஆனால் உங்களுக்கு 21K வந்து என் ஹேண்டில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு நான் போய் உள்ள இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு 26 என் ஹேண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து போகிற ஐடியா இல்லை. பட் சேம் நம்ம 2 பேரும் சேம் ப்ராசஸில் தான் போகிறோம். பட் அவளுக்கு 21 எனக்கு 26. ஸோ அங்கேயே எனக்கு என்ன மைண்டில் வந்துச்சுன்னா யாருமே நான் எங்கேயோ போனாலும் என்னை ஸ்டாண்ட் அவுட் பண்ணுற மாதிரி என்னை வச்சுக்கிறாரு. ஸோ அதே மாதிரி இன்டர்வியூ வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து நான் வந்து பாஸ் பண்ணி வருகிறேன். அந்த பர்சன்டேஜ் தாண்டி நான் அந்த பர்சன்டேஜ் 65% நான் ஒரு இன்டர்வியூ ஸ்டேஜில் நான் 75, 85 அந்த மாதிரி பர்சன்டேஜ் எடுத்து நான் பாஸ் பண்ணி வருகிறேன். அதுக்கு அப்போ தான் நம்ம நன்றி சொல்லணும். பட் இந்த ஏன் நான் வந்து எனக்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஃபீல்டில் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். இட் வாஸ் ஜஸ்ட் ட்ரையல் டு சி ஹவு இன்டர்வியூ ஒர்க்ஸ் எப்படி இருக்கும், யாரெல்லாம் எனக்கு கூட பேசுவாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குவாங்க, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். அப்புறமா அவங்ககிட்டேருந்து நான் வந்துட்டு கால் பண்ணிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி ஜாப் ஆஃபர் நீங்கள் எடுக்கும். பட் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு கண்டினியூஸாக கால் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து வந்துச்சு. பட் நான் எதுக்கு வேணாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அப்புறமா ஒரு 1 week ஆகிட்ட பிறகு இந்த கம்பெனி ஒரு கம்பெனிக்கு நான் எனக்கு இன்டர்வியூ அது வந்து 2 days பேக் ஆச்சு. அந்த கம்பெனி வந்து எனக்கு ஃபோனில் இன்டர்வியூ சொன்னாங்க. ஒன்லி ஜஸ்ட் 1 phone call ஈவினிங். ஒரு 10 minutes இன்டர்வியூ கூட இல்லை, ஒரு 5 minutes இன்டர்வியூ தான் அது. எனக்கு சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணேன். பேங்கிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணேன். அதுக்கு யார்கிட்ட ரொம்ப நன்றி சொல்லணும். பிகாஸ் ஹி வாஸ் தேர் வித் மீ ஆல் த டைம். நான் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டு பிறகு அவங்க எனக்கு இம்மிடியேட்டாக சொன்னாங்க, நீ நாளைக்கு டாக்குமெண்டேஷனுக்கு வந்தது நீ செலக்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டாங்க. பட் அது வந்து என்னோட ஃபீல்ட், என்னோட இன்ட்ரெஸ்ட் பேஸ்டான கம்பெனி இது. அந்த பேஸ்டான ப்ராசஸில் தான் நான் போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு யாருக்காக தான் தேங்க்ஸ் பண்ணேன். தேங்க்யூ சொன்னேன். நெக்ஸ்ட் நான் நேற்று வந்து எனக்கு டாக்குமெண்டேஷன் இருந்துச்சு. டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் நல்லபடியாக போச்சு. யாருக்கிட்ட தான் நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். நான் அப்புறமா இன்னைக்கு வந்து எனக்கு இந்த இண்டக்ஷன் ப்ராசஸ் இருந்துச்சு. இண்டக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நல்லபடியாக போச்சு. எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர் பை ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இந்த வேலை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத வேலை. அந்த கம்பெனியில் வந்து எனக்கு 26 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த கம்பெனியில் வந்து 26+ கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அரௌண்ட் 4.20 CTC. ஸோ எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத என்னோட நல்ல ஆஃபர், எனக்கு ஒரு நல்ல ஆஃபரை கொடுத்தாங்க. இப்போது நான் ஒர்க் பண்ணுற ஏரியா வந்து ஒயிட்ஃபீல்ட் ITPL.
வந்து எனக்கு வீட்லயே ஈஸியா இன்டர்வியூ பண்ற மாதிரி எங்கேயோ வெளியே போய் இன்டர்வியூ பண்ற மாதிரி பண்ண வைக்கல. எல்லா ப்ராசஸும் ஈஸியா முடிக்கிற மாதிரி பண்ண வச்சாரு. ஸோ இப்போ வந்து வரும்போது தான் நான் வந்து மெட்ரோல வரும்போது தான் என் அப்பா ப்ரே பண்ணியிருந்தேன். வரும்போது தான் என்னோட ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ என் அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஸோ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கு நான் என் அப்பா சொல்றேன். அவரை நம்பின பிள்ளைகளை அவர் கைவிடுவதில்லை என்பதோடு மாத்திரமல்ல, அவருடைய தலைகளை உயர்த்துகிறார். மற்ற எல்லாரை காட்டிலும், அவர்களோடு கூட ஓடுகிறவர்களை காட்டிலும் அவரை நம்பின பிள்ளைகளை அவர் முன்னே ஓடச் செய்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அதான் நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். நிச்சயமாக இந்த சாட்சி குறிப்பாக வாலிப பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவள் ஆரம்பத்திலே சொன்னால் எல்லாவற்றிலும் நான் யாகோவாவை தான் முதல்ல வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை யாகோவா கொடுத்திருக்கிறார். அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இனி இந்த புதிய ஜாபில் கூட அவள் நல்லபடியாக அந்த வேலையை தொடங்க யாகோவா அவளுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, மகள் சொன்ன சாட்சியை நீர் கேட்டீரப்பா. தேவரீர் உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தினது நீர் கேட்டீர் ராஜாவே. தேவரீர் இப்பொழுதும் அவள் செய்ய போகிறதான இந்த வேலையில உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. தேவரீர் நீர் காத்து வழி நடத்தும். கூட வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் அப்பா சாதகமானவர்களாய் இருக்கும்படி நீர் அருள் புரிகிற ராஜாவே. அவர்களுடைய கண்களிலே உண்மையாக தயவு கிடைக்கும்படியாக நீர் கிருபை செய்யும் ராஜாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். வெளி உலகம் அறியாத பெண் அப்பா, வேறு அனுபவம் இல்லாதவள் அப்பா தேவரீர். ஆனாலும் உம்முடைய கரத்தை பிடித்து நடக்கும்போது தேவரீர் ஒரு விஷயத்திலும் கலங்க வேண்டியதில்லை. காரணம் நீர் சொல்லி இருக்கிறீர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீரப்பா. அந்த வழியாக உம்முடைய பிள்ளை நீர் நடத்த வேண்டும் என்று நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன். இன்னுமாக அவள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் அவளுக்கு உதவி செய்யும் ராஜாவே. காத்துக்கொள்ளும், செட்டைகளுக்குள்ளே மறைத்துக்கொள்ளும். நீர் இன்றைக்கு கொடுத்ததான் இந்த செய்திக்காக உமக்கு நன்றி. தேவரீர் இந்த செய்தியின் வழியிலே உம்முடைய பிள்ளைகள் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து சபையில் உள்ள ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களா தேவரீர் தன்னுடைய தீவட்டிகள் எண்ணெயோடு கூட இருக்கக்கூடிய தீவட்டிகளாய் இருக்கும்படி உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அப்பா பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தார். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா, எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷா மசீஹ் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹல்லேலூயா.